அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை வென்றி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து இன்னோ திருவாடிப்பூரம் எமக்காக வன்னோ இங்கு ஆண்டாள் அவதரித்தாள் உண்ணாத வாழ்வான வைகுந்த வான்போகம் தன்னை இகழ்ந்து ஆழ்வார் திருமகளாராய். ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரியராய் உபய வேதாந்தாச்சாரியராய் ஸ்ரீமத் பரமஹம்ச பரிவிராஜகராய் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ யதிகிரி யதிராஜ நாராயண ராமானுஜஜீயர் சுவாமி திருவடிகளில் பிரணாமங்களை தெரிவித்துக் கொண்டு பொருளல்லாத என்னையும் ஒரு பொருளாக்கி திருவாடிப்பூர மகோத்சவத்திற்காகவும் ஜீயர் சுவாமியினுடைய 75வது திருநக்ஷத்திர அமிர்த மகோத்சவத்திற்காகவும் அடியேனை பேசும்படி நியமித்த சுவாமிக்கு அடியேனுடைய கிருதஜதையை தெரிவித்துக் கொள்கிறேன். அடியேனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் தலைப்பு அரங்கனும் ஆண்டாளும். அரங்கனும் ஆண்டாளும் திருப்பாவையில் அன்ன வயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்டு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக்கொடுத்தாள் தற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு என்பது தனியன். இந்த தனியனிலே திருப்பாவையை அரங்கற்காகவே அவள் பாடினாள் என்று தனியனிலே தெரிவிக்கப்பட்டுள்ளது. உண்மையில் திருப்பாவையில் எந்த திவ்ய தேசத்து பிரஸ்தாபமும் இல்லை. ஆண்டாளுடைய அந்த திருப்பாவை பாசுரத்திலே நாம் ஆராய்ந்து பார்த்தோமேயானால் எந்த இடத்திலும் திவ்ய தேசத்து பிரஸ்தாபம் இல்லை. கடைசி பாசுரத்தின் பொழுது அணிபுதுவை என்று அந்த ஸ்ரீவில்லிபுத்தூரை தெரிவித்திருக்கிறாள். அப்படி இருக்கும் பொழுது அந்த ஆண்டாள் திருப்பாவையிலே அரங்கனுக்காகவே பாடினாள் என்பது எப்படி என்று பார்த்தோமேயானால், ஆண்டாள் திருப்பாவையில் புல் கோயில் என்ற சப்தத்தினாலே அரங்கனையே குறிப்பிடுகிறாள். கோவில் என்பது திருவரங்கத்தையே குறிக்கக்கூடிய ஒரு சொல். அப்படி இருக்கும் பொழுது சாதாரணமாக நம்ம கோயில் திருமலை பெருமாள் கோயில் என்று வழங்குகிறோம். கோவில் என்பது திருவரங்கனையும், அதுக்கு மேலே திருமலை என்பது திருப்பதியையும், பெருமாள் கோவில் என்பது காஞ்சிபுரத்தையும் குறிக்கும்படியான ஒரு திவிதேசத்து சொல்லாக அமைந்துள்ளது. அப்படி இருக்கும் பொழுது ஆண்டாள் இதிலே புல்லரையன் கோயில் என்ற கோவில் அது ஒரு முறையும், அதற்கு மேலே நந்தகோபனுடைய கோயில், கோயில் நின்று இங்கனே போந்தருளி என்று 3 இடங்களிலே கோயில் கோயில் என்று குறிப்பிட்டுள்ளாள். ஆகையினாலே அது திருவரங்கத்தையே குறிப்பதாக நாம் கொள்ளலாம். ஆனால் ஆண்டாள் நாச்சியார் திருமொழி தொடங்கும் போது வேங்கடவர்க்கு என்னை விதிக்கித்தியே என்று அருளி செய்துள்ளாள். மேலும் விண்டீல மேலாப்பு என்ற பதிகத்தில் வேங்கடவர்க்கே அவள் தூது விடுகிறாள். அப்படி இருக்கும்போது அவள் ஆண்டாள் திருப்பாவையோ அல்லது நாச்சியார் திருமொழியோ அரங்கனுக்கே ஏற்பட்டது எப்படி என்று கொள்ள முடியும் என்று கேட்டால், ஆண்டாள் எம்பெருமானை கல்யாணம் செய்து கொண்டது, அதாவது திருவரங்கனை கல்யாணம் செய்து கொண்டது திருவரங்கத்திலேதான். ஸ்ரீரங்கநாதனைத்தான் அவள் கல்யாணம் செய்து கொண்டாள். ஆகவே மற்ற திவிதேசத்து எம்பெருமான்களை காட்டிலும் ஆண்டாளுக்கு அரங்கனிடம்தான் அன்பு அதிகமாக உள்ளது. நாச்சியார் திருமொழியில் 11வது பதிகத்தில் தாமுகக்கும் தன்கையில் சங்கமே போலாவோ என்ற பதிகத்தில் 10 பாசுரங்களாலே திருவரங்கனையே அவள் அங்கு பாடியுள்ளாள். திருவரங்கத்து எம்பெருமானிடம் அவளுக்கு உண்டான ஒரு ஆசை மற்ற எம்பெருமான்களிடத்தில் இல்லை என்றே சொல்லலாம். அதாவது அந்த பதிகத்தை என்ன விசேஷம் என்றால், ருக்மிணி பிராட்டி அல்லது ஒரு பாசுரத்திலே கண்டாலம் கோடித்து என்ற ஒரு பாசுரத்திலே ருக்மிணியை கைப்பிடித்து, அதாவது சிசுபாலனிடமிருந்து காப்பாற்றி எம்பெருமான் அவளை திருக்கல்யாணம் செய்து கொண்டான். அப்படி செய்து கொண்ட அந்த எம்பெருமான் தன்னையும் வந்து காப்பாற்றுவான், தன்னையும் வந்து அனுகிரகிப்பான் என்ற எண்ணத்துடனே இந்த 10 பாசுரங்களாலே திருவரங்கனை அருளி செய்கிறாள் ஆண்டாள். அதாவது தாமுகக்கும் தன் கையில் சங்கமே போலாவோ யாமுகக்கும் என் கையில் சங்கமும் ஏந்திழையீர் தீமுகத்து நாகனமேல் சேரும் திருவரங்கர் முகத்தை நோக்காரால் அம்மனே அம்மனே என்று பாசுரத்தை தொடங்குகிறாள் ஆண்டாள்.
தாமுகக்கும் தன் கையில். அதாவது எம்பெருமான் தன் கையில் உள்ள சங்கை மிகவும் உகந்து அப்படி காப்பாற்றுகிறானாம். அதை ஆனந்தத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறான். அப்படி இருக்கிற அந்த எம்பெருமான் என்ன பண்றான்னு கேட்டா, யாமுகக்கும் என் கையில், நான் உகக்கக்கூடிய என் கையிலே இருக்கக்கூடிய வளையை அவன் எடுத்துக்கொண்டு போய்விட்டான். தாமுகக்கும் தன் கையில் சங்கமே போலாவோ, அதை போன்ற என் கையில் சங்கு, அதாவது என் கையில் இருக்கும் வளைன்னு. வளை என்பது சங்கு என்பது வளையே குறிக்கும் ஒரு சொல்லாக சொல்லுவார்கள். அப்படி இருக்கும்பொழுது அந்த எம்பெருமான் அவனுடைய சங்கத்தை காப்பாற்றுவது போல, அவனுடைய சங்கத்தை எப்படி ஆனந்தத்துடன் உகக்கிறானோ அதே போல் நான் உகந்து கொண்டிருக்கிற என்னுடைய வளையை அவன் எடுத்துக்கொண்டு சென்று விட்டான் என்று வெறுத்து வார்த்தை சொல்லுகிறாள் ஆண்டாள். அதற்கு மேலே தீமுகத்து நாகனமேல் சேரும் திருவரங்கர் முகத்தை நோக்காரால் அம்மனே அம்மனே. தீமுகத்து நாகனமேல் சேரும் திருவரங்கர்னா அந்த எம்பெருமான் எங்கே வந்து சேர்ந்தான்னா திருவரங்கத்திலே வந்து சேர்ந்தவனான அந்த எம்பெருமான் தீமுகத்து நாகனை, அவனுடைய அரவணையாகிற அந்த படுக்கை, அந்த அனந்தாழ்வான், அந்த அனந்தாழ்வானோடு இவன் என்ன பண்றான்னா, அதுவும் என்ன சொல்றாரு அந்த இடத்துல, என்ன கருணையே இல்லாத விஷயத்தில் எம்பெருமான் அவன் என்ன பண்றான், இந்த திருவனந்தாழ்வானோடு குருகுல வாசம் பண்றானாம். குருகுலம் வாசம் பண்ணி என்ன பண்றானா, இந்த வருந்தியவர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணமே இல்லாம இருக்கிறானா. ஏன்னா அந்த அரவணை எப்படிப்பட்டதா, தீமுகம்னா அந்த நாகனை என்ன பண்றதா, எம்பெருமானுக்கு அஸ்தானே பயசங்கைன்வா, எம்பெருமானுக்கு ஆபத்து ஏதாவது வந்துவிடுமோ என்று பயந்து அந்த அரவணை, அதாவது அந்த அனந்தாழ்வான் என்ன பண்ணுவானான்னு கேட்டா, அந்த எம்பெருமானுக்கு சாமவேதம் ஆங்கு ஆரவாரம் அது கேட்டுன்னு, ஆரவாரமோ இடமோ ஆங்கு, ஆரவாரமோ சாமவேதம், ஆனாலும் எம்பெருமானுக்கு ஏதாவது ஆபத்து வந்துவிடுமோ என்று பயந்து அவன் அந்த அழலை உமிழ்கிறானாம். அப்படி தீமுகத்து நாகனமேல் சேரும் திருவரங்கர் என்ன பண்ணினான்னு கேட்டா, என்னுடைய பைவளையை, என்னுடைய வளையை தானும் தன்னுடைய கழட்டி கொண்டு போய்விட்டான், கைப்பற்றி கொண்டு போய்விட்டான் என்று முதல் பாசுரத்திலே அருளி செய்கிறாள் ஆண்டாள். அடுத்து இரண்டாவது பாசுரத்திலே, போன பாசுரத்தில் ஏந்திரையீர் என்று ஒரு வார்த்தை அருளி செய்தாள். ஏந்திரையீர் என்றால் அந்த ஆபரணங்கள் எல்லாம் மாதர்கள் எல்லாம் அணிந்திருக்கிறார்களாம். நீங்கள்லாம் ஆபரணங்களை அணிந்திருக்கிறீங்களே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆண்டாளுக்கு உண்டான பக்தி அவர்களுக்கு இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா ஆண்டாளுக்கு என்ன இருந்ததுன்னா, அந்த எம்பெருமான் வராததுனாலே அவளுடைய உடல் இழைத்து அந்த வளைகள் எல்லாம் கழண்டு போய்விட்டனவாம். எழிலுடைய வம்மனனின்னு இரண்டாவது பாசுரத்துல என்னன்னா, அந்த ஆபரணம் அணிந்தவர்களை நோக்கி தான் ஆபரணம் இழந்த நிலையை அவர்களுக்கு எடுத்து கூறுகிறாள் ஆண்டாள். இந்த பாட்டில் அழகுடையவர்களை பார்த்து அழகிழந்த தன்னுடைய நிலைமையை எடுத்து சொல்லுகிறாள். ஆனால் எம்பெருமான் எப்படிப்பட்டவன் என்று கேட்டால், எழிலுடைய வம்மனமீர் எண்ணரங்க தின்னமுதர் குழலழகர் வாயழகர் கண்ணழகர் கொப்பூடில் எழுகமல பூவழகர் எம்மானார் எம்முடைய கடல்வளையை தாமும் கடல்வளையே ஆக்கினரே. அந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவன் கேட்டா, எழிலுடைய அம்மனமீர் எண்ணரங்கத்து இன்னமுதர், அந்த எம்பெருமான் ரொம்ப இன்னமுது, அதாவது அமிர்தம் போன்றவன். அப்படிப்பட்டவன் எப்படி இருக்கிறான் என்றால், குழலழகர் வாயழகர் கண்ணழகன்றான். ஆனால் அதை எப்படி சொல்லணும்னா, கண்ணழகர் குழலழகர் வாயழகர் கொப்பூடில் எழுகமல பூவழகர்னு சொல்லணும். ஏன்னா அந்த எம்பெருமானை அப்படி பார்க்கறானா, கண்ணோடு கண் பார்க்கிற பொழுது அந்த அந்த கண்ணுடைய அந்த அழகு வெள்ளம் அவளை என்ன பண்ணுறது, அந்த குழல்ல கொண்டு போய் சேர்க்கறதான். அப்போ குழலழகர், அதுக்கு மேலே அந்த வாயில கொண்டு போய் சேர்க்கறதான். ஏன்னா அந்த குழலான அழகு அது திருப்பி வெள்ளத்தினாலே அந்த வாயில கொண்டு போய் சேர்க்கறது. அதுக்கு மேலே என்னன்னா, எழுகமல பூவழகர், அந்த நாபியிலே கொண்டு போய் அந்த அழகானது அப்படி தள்ளுறதா. ஏன்னா எம்பெருமானுடைய அழகு அப்படி அவர்களை தள்ளுகிறதுடா. அப்போ எழுனுடைய அம்மனமீர் எண்ணரங்க தின்னமுதல் குழலழகர் வாயழகர் கண்ணழகர் கொப்பூடி எழுகமல பூவழகர் எம்மானார் எம்முடைய கடல் வளையை. அதாவது கடல் வளைனா அது இடுகுறி பெயர், வளைக்கு என்ன பேருனா அது இடுகுறி பெயரா இருக்கு. ஆனா இங்க எம்பெருமான் என்ன பண்ணினான்னு கேட்டா, தாமும் கடல் வளையே ஆக்கினரேன்னா, அதாவது கழன்று ஒழுகிற வளைன்னு அர்த்தம். அது கழன்று போயிடுறதோ இல்லையோ, அது காரண பெயர். இடுகுறியா இருக்கிற அந்த வளையை காரண பெயராக எம்பெருமான் ஆக்கி விட்டான். அப்போ இங்க இடத்துல எல்லாரையும் பார்க்கறாளாம். பார்க்குற பொழுது என்ன தோன்றது அவளுக்குன்னா, வளை இழந்தவள் நான் ஒருத்தியே. ஏன்னா
எல்லாரும் சம்சாரத்தில் இருக்கோமோ இல்லையோ, ஆகையினால என்ன உண்டியே உடையே உகந்தோடும் இம்மண்டலத்தோடும் கூடுவதில்லையான்னு எல்லாரும் இந்த சம்சாரத்தில் அப்படியே போயின்னு இருக்கோம். ஆகையினால இவள் என்ன சொல்றான்னா, வளை இழந்தவள் நான் ஒருத்திதான், அதனால என்னை தவிர வளை இழந்தவர்கள் ஆரேனும் உண்டா அப்படின்னு இந்த பாசுரத்திலே பேசுகிறாள் ஆண்டாள். அதற்கு அடுத்த பாசுரம் பொங்கோதம் சூழ்ந்த புவனியும் விண்ணுலகம். உடனே பக்கத்தில் இருக்கிறவாள்லாம் சொன்னாலாம், ஆண்டாளே யோசனை பண்ணிப்பாரு, எங்களுடைய வலையை எம்பெருமான் எடுத்துன்னு போல, உன்னுடைய வலையை மாத்திரம் எம்பெருமான் எடுத்துன்னு போறதுக்கு என்ன காரணம்னா, உன்கிட்ட இருக்கிற ஒரு உகப்பினால்தான் அவன் உன் வலையை எடுத்துன்னு போனானே தவிர எங்ககிட்ட அவனுக்கு அவ்வளோ ஆசை இல்லை, உன்னிடத்துல தான் ஆசை அதிகமாக இருக்கு, ஆகையினால அதை எடுத்துட்டு போனான் அப்படின்னு சொன்னாலாம். அதற்கு பதில் சொல்லும் முகமாக 3வது பாசுரம் பொங்கோதம் சூழ்ந்த புவனியும் விண்ணுலகும் அங்காதும் சோராமே ஆழ்கின்ற எம்பெருமான் செங்கோலுடைய திருவரங்கச் செல்வனால் வெங்கோல் வளையால் இடர்தீர்வர் ஆகாரே. உடனே சொன்னானா, அதாவது பொங்கோதம் சூழ்ந்த புவனியும் விண்ணுலகும்ன்ற பொங்கோதம் சூழ்ந்தின எம்பெருமான் எப்படிப்பட்டவன்னு கேட்டா, உபய விபூதி நாயகன். அவன் இந்த நிலவுலகுக்கும், அதாவது இந்த லீலா விபூதிக்கும் நித்திய விபூதிக்கும் நாயகனாய் இருக்கக்கூடியவன். பொங்கோதம் சூழ்ந்த புவனியும், கடலாலே சூழப்பட்ட இந்த லீலா நித்திய விபூதி, அதுக்கு பரவதத்தில் இருக்கக்கூடிய லீலா விபூதி, இரண்டுக்கும் நாயகன் அவன். அவன் என்ன பண்ணான்னு கேட்டா, அங்கு ஆதும் சோராமே ஆழ்கின்ற எம்பெருமான். ஆதும் சோராமேனா அந்த அங்கு இருக்குபவர்களுக்கு ஒரு குறைவும் ஏற்படாமல், என்ன அர்த்தம்னா, அப்படிப்பட்ட எம்பெருமான் எனக்கு குறைவு ஏற்படும்படியாக பண்ணிவிட்டான்னு சொல்றான். அங்காதும் சோராமே ஆழ்கின்ற எம்பெருமான். அவன் என்ன பண்ணினான்னு, எப்படி அந்த நாட்டை எல்லாம் ஆழ்ந்தான் அப்படின்னு கேட்டா, செங்கோலுடைய, இன்னைக்கும் நம்ம ஸ்ரீரங்கத்தில் அந்த எம்பெருமானை போய் சேவிக்கிற பொழுது அவருடைய கையிலே ஒரு செங்கோல் இருக்கும். அந்த செங்கோலினாலே எம்பெருமான் என்ன பண்ணினான்னு கேட்டா, இந்த உலகத்தை எல்லாம் ஆழ்கிறான். அப்படிப்பட்ட எம்பெருமான் என்ன பண்ணான், செங்கோலுடைய திருவரங்க செல்வனார். அவர் எப்படிப்பட்டவர்னா திருவரங்க செல்வனான். திருவரங்கத்திலே எதற்காக அவன் குடிகொண்டிருக்கிறான்னா, இந்த சம்சாரத்தில் உள்ளவர்கள் அத்தனை பேரும் கிழங்கெடுத்தால் அல்லது நான் இங்கிருந்து எழுந்திருக்க மாட்டேன்னு ஒரு விரதம் பண்ணிட்டு அங்க செங்கோலுடைய பண்ணிட்டு அங்க படுத்துட்டு இருக்கானா எம்பெருமான். அப்படிப்பட்ட திருவரங்க செல்வனார் என்ன பண்ணினார்னா, எங்கோல் வளையால் இடர் தீர்வர் ஆகாரேன்ற. அதாவது என்னன்னா, அந்த உலகத்தை, அதாவது தன்னுடைய செல்வத்துல அவனுக்கு ஏதோ ஒரு குறை உண்டாயிருக்கு போல இருக்கு. ஆகையினால என்ன பண்றான்னு கேட்டா, அந்த குறையை நிறைவுபடுத்துவதற்காக என்னுடைய கைவளையை எடுத்துட்டு போயிட்டான். எடுத்துட்டு போய் என்ன பண்ண போறான்னு கேட்டா, இதனால அவன் குறை தீர்க்க போகிறானா, குறை தீர்ப்பவரா இருக்க போகிறாரா அப்படின்னு நாம நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா அப்படி அல்ல. என்னன்னா, என்னை துன்புறுத்த வேண்டும் என்பதுதான் அவனுடைய நோக்கம். ஆகையினாலே அவன் என்ன பண்ணான்னு கேட்டா, செங்கோலுடைய திருவரங்க செல்வனால் எங்கோல் வளையால் இடர் தீர்வர் ஆகாதே, என்னை துன்புறுத்தணும், நான் என்னன்னா அவனை விட்டு பிரிந்த நான் துன்புற வேண்டும் என்பதற்காக அவன் என்னுடைய வலையை எடுத்துக்கொண்டு சென்றான் என்று 3வது பாசுரத்திலே, அதாவது தின்கோல் திண்மையான கடல் வலை, அப்ப அதை எடுத்துட்டு போனார் அப்படின்னு சொன்னார். அதுக்கு அடுத்த பாசுரத்துல என்னன்னா, உடனே கேட்கிறாளா எல்லாரும், அதாவது எல்லா பெண்களும் வலைனா எல்லா பெண்களும் வலை அணிந்திருப்பது உலகத்தின் இயல்பு தானே. அப்படி இருக்க அவன் உன்னிடத்தில் மற்றும் அந்த வலையை எடுத்துக்கொண்டது எதற்காகனா, நீ உன்னை கண்டவனுக்கு ரொம்ப ஆசை அதிகமா இருக்கிறதுனால அவன் எடுத்துக்கொண்டு போனான். இதனால நீ என்ன பண்ணணும்னா, நீ உண்மையா நீ ரொம்ப சந்தோஷப்படணும். ஏன்னா எம்பெருமான் உன்னை மட்டும் கை கொண்டானே அப்படின்னு நீ சந்தோஷப்படணுமே தவிர இதற்காக நீ வருத்தப்படலாமா, நீ வருத்தமே படக்கூடாது என்று அவர் பக்கத்தில் இருந்த அந்த பெண்கள் எல்லாம் சொன்னார்களாம். அதற்கு மச்சனி மாட மதிலரங்கர் வாமனனார் பச்சை பசுந்தேவர் தாம் பண்டு நீரேத்த பிச்சை குறையாகி என்னுடைய பைவளவேல் விச்சையுடையரேல் இத்திருவே போதாரே. உடனே என்ன சொன்ன ஆண்டாள், பச்சை பசுந்தேவர் தாம் பண்டு நீரேற்ற. அன்னைக்கு அந்த எம்பெருமான் என்ன பண்ணினான்னா, உலகத்தை எல்லாம் அளந்தான், எல்லா உலகையும் அளந்து கொண்டான். எப்படி அளந்தான்னா, யார் இன்னார் இணையார்ன்னு எண்ணுவார் இல்லைகாண்டு அத்தனை பேர் தலையிலும் எம்பெருமான் தன்னுடைய திருவடியை வைத்தார். அப்போ பச்சை பசுந்தேவர் தாம் பண்டு நீரேற்ற, அன்னைக்கு தாம் பண்டு முன்னொரு காலத்திலே நீரேற்ற
பச்சை பசுந்தேவர் தாம் பண்டு நீரேற்ற. அப்புறம் ஏதினவுடனே என்ன ஆச்சுன்னா, மச்சனிமான மதிலரங்கர் வாமனனால் பச்சை பசுந்தேவர் தாம் பண்டு நீரேற்ற பிச்சை குறையாக என்னுடைய பைவளமேல். அப்படி பண்ணினானோ இல்லையோ, அப்படி பண்ணின போது என்ன ஆச்சுன்னு கேட்டா, பிச்சை குறையாகி நான் ஏதோ ஒரு வளையல போட்டுட்டு இருந்தேன். அந்த நான் ரொம்ப விரும்பின வளை அது. என்ன விரும்பின வளைனா, அவன் அவன் அனுபவித்த ஒரு வளைய, அவனாலே அனுபவிக்கப்பட்ட ஒரு வளைய நான் கையில போட்டுட்டு இருந்தேன். அதை பார்த்து பார்த்து நம்ம தரிச்சு போடுறதுக்காக நான் என்ன பண்ணினேன்னா, அந்த வளைய பாட்டு நான் ஆனந்தப்பட்டு இருந்தேன். ஆனா இவன் என்ன பண்ணினா எம்பெருமான்னு, சரி தரிச்சிருக்கலான்னு நான் நினைச்சுட்டு இருக்கிற பொழுது என் வளைய அவன் வந்து கொண்டு போயிட்டான். பிச்சை குறையாது என்னுடைய பைவளம் என்னுடைய பைவளமேல் இச்சை உடையரேல் இத்தருவே போதாரே. அதனால என்னன்னா, சரி என் வலையை எடுத்துட்டு போனானே, இச்சை உடையரேல், சரி நம்ம தான் அவளுடைய வலையை எடுத்துன்னு போயிட்டோமே, நாம் அவளுடைய தெருவழியா போனா அதை பார்த்தாவது நான் ஒரு சந்தோஷப்படுவேனே, அந்த சந்தோஷமும் இல்லைன்றா எங்க இடத்துல ஆண்டாள். பிச்சை குறையாகி என்னுடைய பெய்வளமேல் இச்சை உடையரேல் இத்தருவே போதாரே. அப்போ இந்த தெருவழியா போனா அதை பார்த்தாவது நான் சந்தோஷப்படுவேனே, அதுவும் இல்லையே இந்த இடத்துல என்று ஆண்டாள் இந்த பாசுரத்திலே அந்த திருவரங்கனை, அதாவது அந்த எம்பெருமானிடத்திலே ஆசை கொண்டு பல பல வார்த்தைகளை அருளி செய்கிறாள் ஆண்டாள். அதுக்கு மேலே என்னன்னா, சரி வளையத்தான் எடுத்துன்னு போனான் அப்படின்னா, கடைசியில் எதையும் எடுத்துன்னு போனான்னு கேட்டா, என்னுடைய சரீரத்தையும் என்னுடைய உடம்பையும் கொள்ளை கொண்டு போனான்னு அடுத்த பாசுரத்திலே அருளி செய்கிறாள். பொல்லா குரலுருவாய் பொற்கையில் நீரேத்து எல்லா உலகம் அளந்து கொண்ட எம்பெருமான் நல்லார்கள் வாழும் நடிரரங்க நாகனையான் இல்லாதோம் கைப்பொருளும் என் மெய்ப்பொருளும் கொண்டாரே. இல்லாதோம் கைப்பொருளும் எல்லாத்தையும் தூக்கின்னு போயிட்டான். என்னன்னா, பொல்லா குரலுருவாய் பொற்கையில் நீரேற்று. அன்னைக்கு என்ன பண்ணினான்னா, தான் குரலாய், அதாவது 2 அடியாய் வாமனனாய் அன்றைக்கு இந்த உலகங்களை எல்லாம் அளந்தான் எம்பெருமான். ஆனா என்ன பண்ணினான்னா, பொற்கையில் எல்லா உலகம் அளந்து கொண்ட அந்த எம்பெருமான் என்ன பண்ணினான்னா, அப்படிப்பட்ட அந்த வாமனனாகிற எம்பெருமான் நல்லார்கள் வாழும் நளிரரங்க நாகனையான். என்னுடைய சுவாமி எங்க வந்து சேர்ந்தார்னா, நல்லார்கள் வாழும் நளிரரங்கம், அந்த நளிரரங்கத்திலே வந்து எம்பெருமான் சேர்ந்தான் ஆண்டாள் அருளி செய்தார். ஏன் நல்லார்கள் வாழும் நளிரரங்கம்னா என்னன்னா, அந்த ஸ்ரீரங்கத்திலே குடியிருப்பவர்கள், ஸ்ரீரங்கத்திலே இருப்பவர்கள் அந்த எம்பெருமானை தவிர, அந்த ரங்கநாதனை தவிர மற்றொரு திவிதேசத்துக்கு கூட போய் சேவிக்க மாட்டாளாம். ஏன்னா பர்வதத்துக்கு போகணுன்னா கூட வேண்டாம்னு சொல்லுவாளாம். ஏன் பர்வதத்துக்கு ஒன்று அழிச்சின்னு போறேன் வா அப்படின்னு ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறவாளை கூப்பிட்டா, இல்லை இல்லை நாங்கள் இங்கே நம்பெருமாளை அனுபவிச்சுட்டு இங்கேயே தான் இருப்போம் என்று, அதாவது என் நமுதினை கண்ட கண்கள் மத்தொன்னினை காணாவே என்று ஆழ்வார் அருளி செய்தா போலே இந்த ஸ்ரீரங்கத்திலே உள்ளவர்கள் எல்லாரும் நல்லார்கள் வாழும் நளிரரங்க நாகனையான்ற. இங்கே ரொம்ப அற்புதமான ஒரு ஐதீகம் என்னன்னா, ஸ்ரீ பராசர பட்டர் அவருக்கு முதுகில் ஒரு பெரிய புண்ணு உண்டாயிடுத்து. அப்போ உண்டான பொழுது என்னாச்சு, நம்பெருமாள் அங்கே திருமஞ்சனம் கண்டருள்றார். அப்போ அவரை சேவிக்கணும்னு பட்டரும் பராசர பட்டரும் அந்த திருமஞ்சனம் சேவிக்கிறதுக்காக அந்த எம்பெருமான் கிட்ட சேவிச்சுருக்கார். அப்போது நம்பெருமான் என்ன பண்ணினான்னா, வாரீர் பட்டரேன்னு சொல்லிட்டு அவருக்கு உமக்கு ஏதாவது அபிலாஷை உண்டா, உமக்கு ஏதாவது ஆசை உண்டா என்று பெரிய பெருமாள் கேட்டாராம். உடனே பெரிய பெருமாள் கேட்ட உடனே பராசர பட்டர் என்ன சொன்னாராம், ஆமாம் உம்முடைய தொடை அழகு, உம்முடைய திருமேனி அழகு முழுக்க நான் சேவிக்கணும், ஆகையினாலே அந்த ஆடையை சற்று விலக்கி உமது தொடை அழகை எனக்கு காட்டி அருள வேணும் என்று சொன்னாராம் பராசர பட்டர். சொன்ன உடனே எம்பெருமானும் சாதாரணமாக என்ன சொல்வான்னா, அந்த மாதிரி ஒரு வார்த்தை சொன்னான்னா அவர்களுக்கு பரமபதம் கிட்ட போகிறதுன்னு ஒரு ஐதீகம். அப்படி சொன்ன உடனே எம்பெருமான் சொன்னாராம், நம்பெருமாள் கேட்டாராம், அஞ்சினாயோ, ஓ பரமபதம் போகணுன்னு நீர் அஞ்சுகின்றீரோ என்று பராசர பட்டரை பார்த்து பெருமாள் கேட்டாராம். அப்போ பட்டர் சொன்னாராம், பரமபதம் போகிறதுக்கு நான் அஞ்சவில்லை, அதற்கு ஒன்றும் அஞ்சமில்லை, எனக்கு என்ன ஒரு பாக்கியம் பராசர பட்டர் எப்படிப்பட்டவர்னு கேட்டால், ஸ்ரீ ரங்கநாத லாலி தத்துவம், ரங்கநாதராலே வளர்க்கப்பட்ட பிள்ளை இல்லையா அவர். அதனால் நான் பரமபதம் போகிறதுக்கு நான் அஞ்சவில்லை. என்னன்னா, எனக்கு நீர் எவ்வளோ பெரிய வாழ்வு கொடுத்துருக்கார் தெரியுமா. நான் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு ஒரு இதில் எழுதி கொடுத்தேன்னா, பரமபதத்துக்கு இவனை அனுப்பணும்னு நான் ஒரு ஓலை எழுதி கொடுத்தா
நீர் அனுப்பும்படியா நான் எழுதி கொடுத்தேன் என்பதற்காக நீர் அனுப்புகின்றீர். அப்படி இருக்கிற பொழுது நான் அதுக்கெல்லாம் அஞ்சவில்லை. ஏன் அஞ்சுகிறேன்னு கேட்டால், நான் இங்கேருந்து பரமபதம் போன பின்பு அங்கே இருக்கிற பரமபதநாதனை நான் சேவிக்கும் பொழுது உம்முடைய திருமுகமும் உம்முடைய அந்த நடையழகு அதெல்லாம் அங்கே இருக்காதே, அதை கண்டு நான் அஞ்சினேன். ஏன்னா பரமபதத்துக்கு போனாலும் அந்த திருவரங்கனையே சேவிக்கணும்னு ஆசை பராசர பட்டருக்கு. அதனால தான் நல்லார்கள் வாழும் நளிரங்க நாகனையான்னு. அப்போ நல்லார்கள் வாழும் நளிகரா அப்படின்னா என்னன்னா, அந்த ஸ்ரீரங்கத்திலே இருப்பவர்கள் நம்பெருமாளை தவிர வேறொன்றை அறியாதவர்களாய், அதைவிட உயர்ந்ததான பரமபதத்தையே கொடுத்தாலும் வேண்டாம் என்பவர்கள். இதற்கு இன்னொரு ஐதீகமும் இருக்கு இந்த இடத்துல. என்னன்னா, ஆளவந்தாருடைய பைந்தர்களில் சொட்டை நம்பின்னு ஒருத்தர். அவர் என்ன பண்ணினார், திருக்கோட்டியூர் நம்பிய கொஞ்சம் கடுமையாக வார்த்தை சொல்லிட்டார். உடனே திருக்கோட்டியூர் நம்பிக்கை கொஞ்சம் கோபம் ஏற்பட்டு என்ன பண்ணினாராம், தூரப்போ, இந்த வீட்டை அதாவது இந்த ஊரை விட்டே போன்னு சொல்லி தூரப்போன்னு சொன்னார். உடனே அவர் என்ன பண்ணினார்னு கேட்டால், சொட்டை நம்பி அந்த ஊரை விட்டுட்டு வெளியில் அவர் ஒரு ராஜாங்க வேலையாக வெளியில் போயிட்டார். அதாவது கொஞ்சம் லௌகிகமாக போயிட்டார்னு வச்சுக்கலாம். அப்படி போன பொழுது அவரை பார்த்து சில பேர் கொஞ்ச நாள் ஆயிடுத்து. அப்புறம் அவருடைய அந்திம காலம் வந்த பொழுது எல்லாரும் அவரை போய் கேட்டாலாம், நீர் இப்பொழுது என்ன நினைச்சிட்டு இருக்கீர் அப்படின்னு கேட்டபோது, நான் ஆளவந்தார் திருவடி சம்பந்தியாக இருக்கேன், ஆகையினால இப்பொழுது ஏதாவது லௌகிகராக போயிட்டாரே, இனிமேல் இவருக்கு எங்கே இதெல்லாம் இருக்க போகிறதுன்னு நினச்சிட்டு அவள் ஒரு கேள்வி கேட்குறா. அப்போ இவர் என்ன சொன்னாரா, இல்லை நான் ஆளவந்தாருடைய திருவடி சம்பந்தியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக எனக்கு மோட்சம்ன்றது நிச்சயம் உண்டு. அதான் மகா விஸ்வாசம்னு பேர். எப்போ நாம் நம்முடைய ஆச்சாரியனை நாம் அடைந்து விட்டோமே ஆனால் கண்டிப்பாக நமக்கு மோட்சம் உண்டுன்றது நல்லா தெரியும். அப்படி அதுக்கெல்லாம் நான் பயப்படல. என்னன்னா, அங்கே போனால் அங்கே எம்பெருமானுடைய திருமுகம், அதாவது அந்த பரமபதநாதனுடைய எப்படி பராசர பட்டர் அருளி செய்தாரோ அதே மாதிரி இந்த சொட்டை நம்பியும் அருளி செய்கிறார். அதாவது அங்கே போனால் அந்த எம்பெருமானுடைய திருமுக மண்டலம், பரமபதநாதனுடைய திருமுக மண்டலம் இப்படி ஸ்ரீரங்கநாதன் போல இல்லைன்னா நான் அதை முறித்து கொண்டு, அதாவது நச்சப்புனராவர்த்தத்தேன்னா என்ன சொல்கிறார், அந்த பர்வதத்துக்கு போனவா திரும்பி வருவதில்லைன்னு சொல்கிறான். ஆனால் அதையும் முறித்து கொண்டு நான் இங்கே வந்து விடுவேன் என்று சொட்டை நம்பி அருளை செய்தாராம். இப்போ என்ன தெரியுதுன்னா, நல்லார்கள் வாழும் நளிரங்க நாகனையான். அப்போ அங்கே இருக்கிற அத்தனை மனிதர்களும் அத்தனை சேத்தனர்களும் ரொம்ப நல்லவர்களாக இருக்கா. அப்படிப்பட்ட இடத்திலே போய் எம்பெருமான் சேர்ந்தானோ இல்லையோ, நல்லார்கள் வாழும் நளிரங்க நாகனையான் என்ன பண்ணார்னா, இல்லாதோம் கைப்பொருளும் என் மெய்ப்பொருளும் கொண்டாரு. இல்லாதோம் கைப்பொருளும் நான் ரொம்ப அகிஞ்சையானவள், என்கிட்ட கைமுதலான வஸ்து எதுவுமே இல்லை. ஆனால் எம்பெருமான் என்ன பண்ணினான்னு கேட்டா, அந்த வஸ்துவையும் என்னுடைய சரீரத்தையும் என்ன பண்ணான், கொள்ளை கொண்டு போய்விட்டானே, நான் என்ன செய்வது என்று ஆண்டாள் தவிக்கிறாள் இந்த பாசுரத்திலே. அதுக்கு மேலே என்னன்னா, ஏற்கனவே எல்லா பொருள்களையும் எம்பெருமான் கொள்ளை கொண்டு விட்டான். இன்னும் என்னன்னு கேட்டா, இன்னும் இருக்கிற அத்தனை வஸ்துக்கள், கையில் இருக்கிற பொருளை தான் எடுத்துன்னு போனான்னு பார்த்தா, இன்னும் உண்டான அத்தனை வஸ்துக்களையும் எடுத்துக்கொண்டு போயிட்டான்னு கைப்பொருள்கள் முன்னமே கை கொண்டார். காவிரி நீர் செய்பொருளவோடும் திருவரங்க செல்வனார் எப்பொருட்கும் நின்னார்க்கும் எய்தாது நான்மறையின் சொற்பொருளாய் நின்னார் என் மெய்ப்பொருளும் கொண்டாரே. ஆண்டாளுடைய பாசுரம் என்னன்னா, கைப்பொருள்கள் முன்னமே கை கொண்டார். கையில் இருக்கிற வலை அதெல்லாம் முன்னாடியே எடுத்துன்னு போயாச்சு. செய்புரளவோடும் திருவரங்க செல்வனார். ஆனால் அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, எப்பொருட்கும் நின்னார்க்கும் எய்தாது. என்னன்னா, எப்பொருட்கும் நின்று ஆர்க்கும் எய்தாதுன்னு அதை அப்படி பிரிக்கணும். எப்பொருட்கும் நின்றுனா சாதாரணமாக என்ன நினச்சி போனால், எப்பொருட்கும் நின்னா எல்லா வஸ்துக்களிலும் அவன் அந்தராத்மாவாய் நின்று அந்த சரீரத்தை தரிக்க வைக்கிறான்னு சாதாரணமாக நினச்சிக்கிறோம். ஆனால் இந்த இடத்துல அப்படி அர்த்தம் பண்ணலை பெரியவாச்சான் பிள்ளை. எப்பொருட்கும் நின்றுன்னு சொன்னால் எல்லா வஸ்துக்கள்னு சொல்கிற பொழுது எதை சொன்னார்னு கேட்டால், அதாவது எந்த தாழ்ந்தவர்களாக இருந்தாலும், அதாவது எம்பெருமான் பராத்பரன், அவனோ பராத்பரன், ஆனோ நாமெல்லாம் சிறுவர்கள், சிறுமானிடவர் நாம் செய்வதென்னு செல்வர் பெரியர் சிறுமானிடவர். அப்படி இருக்கிற பொழுது ஏழை ஏதலன் கீழ்மகன் எண்ணாது இறங்கின்னு ஒரு குகனுக்கு அருள் செய்ததென்ன, ஒரு வேடுவீச்சியான சபரிக்கு அருள் செய்ததென்னு, இப்படி என்னன்னா தாழ்ந்தவர்களிடத்திலும் எம்பெருமான் அப்படி அன்பை காட்டினான். அப்ப எப்பொருட்கும் நின்று அப்படின்னா என்னன்னா, தாழ்ந்தவர்களாகிற, அதாவது குலத்திலே தாழ்ந்தவர்கள், குணத்திலே தாழ்ந்தவர்கள், இப்படி இருக்க செய்தேயும் ஏழை ஏதலன் கீழ்மகன் எண்ணாது இறங்கி இந்த இடவுலையும். அப்ப ஏழை ஏதலன் கீழ்மகன், அந்த குகன் எப்படிப்பட்டவன் கேட்டா கீழ்மகன் முதல்ல
ஜாதியினாலே குறைந்தவன், அதுக்கு மேலே ஏழை, ஏதலன், ஏதல்னா குற்றம் உள்ளவன், அதுக்கு மேலே ஏழை, ஏழைன்னா அறிவில்லாதவன் அர்த்தம். ஆனாலும் எம்பெருமான் என்ன பண்ணினான்னா அவனோடு குக சக்கியம் பண்ணிட்டான் இல்லையா. அந்த எம்பெருமான் ராமபிரான் என்ன பண்ணினான்னா அவனோடு ஒரு தோழமை கொண்டான். அதே மாதிரி வேடு வச்சு சபரி அவளிடத்திலும் எம்பெருமான் இப்படி பார்க்குற பொழுது சுக்ரீவன் அவெல்லாம் என்ன வானரம் இல்லையா, வாதமாமதம் வர்க்கடம் விலங்குன்னு விலங்கு, ஆனால் என்னோர் ஜாதி என்று ஒடிந்திலைன்ற. அப்போ என்ன தெரியுதுன்னா எப்பொருட்கும் நின்று அப்படின்னு சொன்னால் எத்தனை தாழ்ந்தவர்களாக இருந்தாலும் எம்பெருமான் என்ன பண்ணினான்னு கேட்டால் அவர்களிடத்திலே தான் கலந்து பழகுகிறான். அப்போ இங்கெல்லாம் என்ன பொருள் கிடைக்கிறதுனா அப்படி பழகினவன் என்னை விட்டுட்டானே ஆண்டாள் கூட அதையும் நம்ம சேர்த்துக்கணும். அதுக்கு மேலே நின்னார்க்கும் எய்தாதுன்ற, ஆர்க்கும் எய்தாது, ஆர்க்கும் எய்தாதுன்னா எத்தனை தான் அறிவுடையவர்களாக இருந்தாலும், ரொம்ப அறிவுடையவர்கள் தான், எல்லா ஞானமும் இருந்தாலும் தன் முயற்சியாலே எம்பெருமானை அடைய விரும்புவர்களாக இருந்தால் அவர்களுக்கு எம்பெருமான் கிட்ட மாட்டான். எப்பொருட்கும் நின்னார்க்கும் எய்தாதுன்ற, எப்பொருட்கும் நின்று அப்படின்னா எப்பொருட்கும் நின்றுனா தாழ்ந்தவர்களிடத்திலே அன்பு பூண்டவனாய், உயர்ந்த அறிவுடையவர்களாய் இருந்தாலும் அவர்கள் தன்னுடைய முயற்சியாலே எம்பெருமானை அடைய விரும்புவர்களாய் இருந்தால் அவர்களை எம்பெருமான் விரும்ப மாட்டார். அப்படிப்பட்ட எம்பெருமான் மெய்ப்பொருளும் என் மெய்ப்பொருளும் கொண்டாரே. அவன் என்ன பண்ணினான்னு கேட்டா என்னுடைய ஆத்மாவையும் எடுத்துன்னு போனா, அதுக்கு மேல என்ன உடலையும் சேர்த்து எடுத்துன்னு போயிட்டானே, நான் என்ன செய்வேன் என்று ஆண்டாள் தவிக்கிறாள். அடுத்த பாசுரத்தில் என்னன்னா சீதா பிராட்டிக்காக எம்பெருமான் ராமபிரான் எப்படியெல்லாம் பாடுபட்டான் இல்லையா. உண்ணாது உறங்காது ஒலிகடலை ஊடறுத்து பெண்ணாக்கை ஆப்புண்டு பாமுற்ற பேதெல்லாம் தின்னார் மதுசூர் திருவரங்க செல்வனால் சொல்றங்கத்துல எவ்வளோ, அதாவது என்னன்னா உண்ணாது உறங்காது ஒலிகடலை ஊடறுத்துன்னு. உண்ணாது உறங்காதுன்னா சீதா பிராட்டியை காணவில்லை என்று தெரிந்த உடனேயே அவனுக்கு என்ன ஆயிடுதுன்னு கேட்டா ஊனுறக்கம் இன்றி சீதா பிராட்டியை தேடி தேடி போனான் இல்லையா. அப்போ தேடி தேடி போன அந்த எம்பெருமான் என்ன பண்ணினான்னு கேட்டா சொல்றாரு இங்க இடத்துல, அதாவது சீதா பிராட்டியை பிரிந்து பட்டானே ஒரு பாடு, அப்படி இருக்க வேண்டியவன் அதையெல்லாம் மறந்துட்டான். மறந்து என்ன பண்ணினான்னா தம்முடைய பெருமைகளே எண்ணினானோ, தம்முடைய பெருமைகளையே எண்ணி எண்ணி அப்படியே ஒலிகடலை ஊடறுத்துன்னா அப்படியே கோஷிக்கின்ற கடலை ஊடறுத்து அதுக்கு மேலே மரமே கண்டாயா மானே கண்டாயான்னு ஒன்றுனா தேடிட்டு போய் உண்ணாது உறங்காது. அதனால தான் ஆண்டாள் என்ன பண்ணிட்டா தெரியுமோ இல்லையோ, அவளுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்னா கண்ணபிரானைத்தான் பிடிக்கும். ஆனால் திருப்பாவையில் என்ன பண்ணினா மனத்துக்கினியான்னு ராமபிரானுக்கு ஒரு பேரை சூட்டிட்டான். மனத்துக்கினியான்னு அப்போ கண்ணன் மனத்துக்கு இனியவன் அல்லவான்னா இல்லை இவளை படாத பாடுபடுத்து கண்ணன் பெண்கள் எல்லாம் படாத பாடுபடுத்துறானோ இல்லையோ. ஆனால் ராமன் அப்படி இல்லையே, தன்னுடைய பெண் பிண்டாட்டிக்காக அவன் என்ன பண்ணினான், உண்ணாது உறங்காது ஒலிகடலை ஊடறுத்து பெண்ணாக்கை ஆப்புண்டு தாமுத்த பேதெல்லாம் அப்படியெல்லாம் அவளை பண்ண, அப்படியெல்லாம் அவளுக்காக தேடிட்டு போய் அவளை அப்படி காப்பாத்தினானே. ஆனால் இப்போ நான் எப்படி இருக்கேன்னு கேட்டா நான் அவனையே நினைச்சுன்னு நான் இங்கே இருக்கேனே, என்ன அவனுக்கு காப்பாற்ற முடியவில்லையே என்று ஆண்டாள் அருளி செய்கிறாள். இதுக்கு மேலே இந்த பாசுரம் வரைக்கும் ஒரு 7 பாசுரம் உண்ணாது உறங்காது இது வரைக்கும் ஒரு 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 பகுதின்னு வச்சுக்கலாம். இதுக்கு மேலே இருக்கிற பாசுரங்களை அது ஒரு பகுதியாக பிரிக்கணும். என்னன்னா சாதாரணமாக உலகத்தில் ஒரு பெண்டாட்டி ஒரு தன்னுடைய கணவனை, அதாவது ஒரு பாரியையானவள் தன்னுடைய பர்த்தாவை ரொம்ப கொண்டாடுவாளான்னு கேட்டால் கொண்டாடவே மாட்டாள். தன்னுடைய பர்த்தா என்ன அரிய செயல்களை செய்தாலும் பாரியையானவள் அந்த பர்த்தாவை கொண்டாடவே மாட்டாள். அப்படி கொண்டாடினால் என்னன்னா ரொம்ப 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 அவன் மிக்க பெருமை வாய்ந்தவன் அர்த்தம். ஒரு பாரியையானவள் தன்னுடைய பர்த்தாவை கொண்டாடினாலே ஆனால் அதை விட ஒரு பெருமை வேற எதுவுமே கிடையாது. அதை தான் இந்த இனிமே வரப்போகிற பாசுரம், அது அடுத்த பாசுரம் என்ன, பாசி தூத்து கிடந்தன்ற பாசுரம். சாதாரணமாக நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டால், அதாவது ஆண்களில் பேசுகிற பொழுது சொல்லுன்றோம், பேசுன்றோம், வார்த்தையாடுன்றோம் இல்லையா. இதெல்லாம் நம்ம ஆற்றுல வழக்காடுற ஒரு சொல்லு. இந்த 3 ஆண்டாள் என்ன பண்ணியிருக்கான்னா இந்த 3ஐயும் கொண்டு ரொம்ப அற்புதமான பாசுரங்கள்லாம் அருளி செய்திருக்கிறார். இதில் கடைசி இந்த பதிகத்தில் கடைசி பாசுரம் செம்மையுடைய திருவரங்கர் தாம் பணித்த மெய்மை பெருவார்த்தைன்னு இருக்கு. அப்போ வார்த்தை அது ஒரு பதம்,
அதுக்கு மேலே இதுக்கு அடுத்த பாசுரம் பாசி தூத்து கிடந்த பார்மகற்கு பாசி தூத்து கிடந்த பார்மகற்கு பண்டொரு நாள் மாசுடம்பில் நீர்வாரா மானமிலா பண்ணியாம் தேசுடைய தேவர் திருவரங்க செல்வனால் பேசி இருப்பனகள். அப்போ பேச்சு, அப்போ வார்த்தையாச்சு பேச்சாச்சு. அதுக்கடுத்து சொல்லுன்னு ஒரு பதம் உண்டு. இந்த சொல்லுன்ற பதிகம் எங்கே, அந்த பதம் எதில் வருதுன்னா இதுக்கு முன் பதிகத்தில் கொல்லை அரக்கியை மூக்கறிந்திட்ட குமரனார் சொல்லும் பொய்யானால் குமரனார் சொல்லும் சொல். அப்போ வார்த்தை, சொல், பேச்சு மூணுமே பரியாயம், அதாவது ஒரே அர்த்தத்தை குறிக்கக்கூடியது தான். இந்த சாதாரணமாக திருநாராயணபுரம் பிராந்தங்களில் பார்த்தீங்களன்னா நான் உன்னோட வார்த்தையாடணும் வா அப்படின்னு சொல்லுவாள். ஆனால் இங்கே என்ன சொல்லுவானா நான் உன்னோட பேசணும் வா அப்படின்னா. அந்த வார்த்தையாடுறது பேச்சு, பேசணுன்றது ஒன்று தான், வார்த்தையாடுறதுன்றது ஒன்று தான். நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், அப்போ சொல். அப்போ மூணுமே ஒரே அர்த்தத்தை தான் குறிக்கிறது. வார்த்தையோ சொல்லோ அதுக்கு மேலே பேச்சோ ஒரே அர்த்தத்தை தான் குறிக்கிறது. அதில் ஒன்றும் ஒரு சந்தேகமும் இல்லை. அப்போ என்ன தெரியறதுன்னா அந்த பிராட்டி என்ன பண்ணுறான்னா இந்த 3 வார்த்தைகளையும், அதாவது ஆண்டாள் பிராட்டி இந்த 3 வார்த்தைகளையும் தம்முடைய திருவாக்காலே அருளி செய்துள்ளாள். இதில் எப்படி தெரியறதுன்னா செம்மையுடைய திருவரங்கர் பணித்த செம்மையுடைய திருவரங்கர் தாம் படித்த மெய்மை பெருவார்த்தை. ஸோ இதில் வார்த்தைன்றது ஆண்டாளுடைய பாசுரத்திலே உள்ளது. அதுக்கு மேலே பாசி தூத்து கிடந்தன்ல பேச்சு வருது, சொல்லும் குமரனார் சொல்லும் சொல்லுல அதில் சொல் வருது. இந்த மூணுத்தையும் தன்னுடைய பர்த்தாவை கொண்டாடி இருக்கான்னு சொல்லணும் ஆண்டாள். எப்படி தெரியறதுன்னு கேட்டால் இதில் என்ன ஒரு விசேஷம்னா வார்த்தையை காட்டிலும் சொல் உயர்ந்தது, சொல்லை காட்டிலும் பேச்சு உயர்ந்தது. இப்போ என்னென்னு தெரிஞ்சுக்கணும். முதல்ல வார்த்தை, சொல், பேச்சு. இதில் என்னன்னா வார்த்தைன்றது கிருஷ்ண சரம ஸ்லோகம், அதாவது சர்வதர்மான் பரித்தேஜ மாமேகம் சரணம் பிரஜ அகம் துவா சர்வபாப்பேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாச்சகான்னு கிருஷ்ண சரம ஸ்லோகம் வார்த்தை. அதுக்கு அடுத்து பேச்சுன்னு ஸ்திதே வளசி சுஸ்வஸ்தேன்னு அது அதுக்கு அடுத்தது பேச்சு. பேச்சு இல்லை வார்த்தை, அதுக்கு அடுத்தது சொல்லு. குமரனார் சொல்லும் சொல்லுன்றது ராம சர்ம ஸ்லோகம். அதுக்கு அடுத்தது பேச்சுன்றது வராக சர்ம ஸ்லோகம். இந்த மூணுத்தையும் பிராட்டி ஆனவள் ஆண்டாள் பிராட்டி அருளி செய்துள்ளார். இதான் முக்கியமாக இந்த பதிகத்தினுடைய முக்கியமான அர்த்தமே என்னன்னா இந்த வார்த்தை, சொல், பேச்சு இந்த 3 தான் ரொம்ப முக்கியமானது. அதுலேயும் ஒரு என்ன விசேஷம்னா மூணுமே ஒரு பாரியையானவள் ஒரு பர்த்தாவை கொண்டாடும்படியான ஒரு வார்த்தைன்னு சொல்லணும். ஏன்னா ஆண்டாளே என்ன பண்ணுறான்னு சாதாரணமாக சொல்லுவா, என்னென்ன பர்த்தாவை பாரியா கொண்டாடுவாளான்னு கேட்டால் அதாவது தனியாக இருக்கச்சே கொண்டாட மாட்டாளாம். ஆனால் பொறுத்தியார்கிட்ட சொல்லச்சே என்ன சொல்லுவான், எங்கள் ஆத்துக்காரா எல்லாம் அப்படியே அனாயாசமாக பண்ணிடுவா. எங்கே சொன்ன ஆண்டாள்னு கேட்டால் புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அறக்கடை கிள்ளி கலைந்தானேன்னா, கிள்ளி கலைந்தானேன்னா எங்கள் ஆத்துக்காருக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்படியே கிள்ளி கலைஞ்சிடுவான் அப்படின்னு வாழாம். அதனால என்ன தெரியறதுன்னா ஒரு பாரியையானவள் ஒரு பர்த்தாவை கொண்டாடக்கூடிய இந்த 3 சொற்கள், இந்த 3த்தையும் எடுத்து ஆண்டாள் என்ன பண்ணுறான்னா அது சொல்கிறார். வார்த்தைன்னா என்னன்னா செம்மையுடைய திருவரங்கர் தாம் படித்த மெய்மை பெருவார்த்தை. அது அர்ஜுனனுக்கு கண்ணபிரான் தேர்தட்டிலே அருளி செய்த வார்த்தை. ஆக்சுவலாக திருமந்திரம் துவயம் சர்ம ஸ்லோகம்னு சொல்கிறோம். திருமந்திரம் துவயம் சர்ம ஸ்லோகம் 3 எப்படிப்பட்டதுன்னு கேட்டால் இந்த திருமந்திரம் நரநாராயண ரூபமாக பத்ரிகாசிரமத்திலே அருளி செய்தது. அதுக்கு அடுத்தது துவயம்ன்றது விஷ்ணு லோகத்திலே பிராட்டிக்கு எம்பெருமான் அருளி செய்த வார்த்தை. சரம ஸ்லோகம்ன்றது கண்ணபிரான் அர்ஜுனனுக்கு தேர்தட்டிலே அருளி செய்த வார்த்தை. இந்த 3 என்னன்னு கேட்டால் ஆழ்வார் பாசுரத்தில் நடந்த நல்வார்த்தைன்ற நம்மாழ்வார் நடந்த நல்வார்த்தை அறிந்ததுமேன்னு பாசுரம். அந்த நடந்த நல்வார்த்தை அறிந்ததுமேன்னு பாசுரம் முடிஞ்ச உடனே அடுத்த பாசுரம் வார்த்தை அறிபவர் மாயவர் காலன்னி ஆவரோ என்பது நம்மாழ்வாருடைய பாசுரம். அந்த 2 பாசுரத்தையும் கடைசியில் இவர் கூட பிள்ளைலோகாச்சார் கூட என்ன சொல்கிறான்னு கேட்டால் அது வார்த்தை அறிபவர் என்கிற பாட்டும் அத்தனாகி என்கிற பாட்டும் இதுக்கு அர்த்தமாக அனுசந்தேயம், இதுக்கு அர்த்தமாகனா எதுக்கு சரம ஸ்லோகம். அப்போ அந்த வார்த்தைன்றது சரம ஸ்லோகத்தையே குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக நம்மாழ்வாரும் அருளி செய்துள்ளார். அதே மாதிரி பிள்ளைலோகாச்சாரியரும் கடைசி சூத்திரம் திருமந்திரத்தினுடைய கடைசி சூத்திரத்தில் என்ன சொல்றார், வார்த்தை அறிபவர் என்கிற பாட்டும் அத்தனாகி என்கிற பாட்டும் இதுக்கு அர்த்தமாகனா சரமஸ்லோகத்திற்கு அர்த்தமாக அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த வார்த்தைன்றது எதை குறிக்கிறதுன்னு கேட்டால் சரமஸ்லோகத்தையே கிருஷ்ண சரமஸ்லோகத்தையே குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை.
அப்ப கிருஷ்ண சர்ம ஸ்லோகத்துல என்ன இருக்குன்னு கேட்டா, சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் ரஜ அகம் த்வா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சகா. அப்போ எல்லா தர்மங்களையும் விட்டு என்னை பத்து, சர்வதர்மான் பரித்யஜ்ய, அதுக்கு மேல மாமேகம் என் ஒருவனையே பத்து, அதுக்கு மேல என்ன சொல்றேன், அகம் த்வா நான் உன்னை, அகம் த்வா சர்வ பாபேபியோ எல்லா பாவங்களிலும் மோக்ஷயிஷ்யாமி, அதாவது என்னன்னா விடுவிக்கும்படி பண்ண கடவேன், மா சுச்சகா வருந்தாதே அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த செம்மை அதைத்தான் இந்த பாசத்துல கடைசி பாசுரத்துல செம்மை உடைய திருவரங்கர் தாம் பணித்தனர். செம்மை அப்படின்னா செம்மை செவ்வை, அதுக்கு மேல செம்மை செவ்வை செம்மை செவ்வை செப்பம், இது மூணும். அதுக்கு மேல ஒரு வார்த்தை, அதுக்கு சமஸ்கிருதத்துல என்ன வார்த்தைன்னா ருஜுகுன்னு பேரு. ருஜு புத்தி தயான்னு சொல்வார் ஸ்ரீராமாயணத்துல இவர் வால்மீகி. ருஜுகுன்னா உள்ளதை உள்ளபடி சொல்லுதல். அப்ப ருஜுகு அப்படின்னா இந்த செம்மைன்றது அர்த்தத்துக்கு என்ன அர்த்தம்னா ருஜு புத்தி. ருஜு புத்தி அதை சொல்லணும். அது என்னன்னா ஸ்ரீராமாயணத்துல சூர்பனக வந்து நிற்கிறா. எப்போன்னா பிராட்டியும் எம்பெருமானும் சித்திரக்கூடத்தில் இருக்கிற பொழுது, அப்போ சூர்பனக வந்து நின்ற உடனே அவ வெறுமை கேட்குறா, நீ யாருன்னு கேட்குறா ராமனை பார்த்து. இப்போ நம்ம கூட ரோட்டில் போயிட்டு இருக்கோம், நம்மளை நீ யாருன்னு கேட்டால் நம்ம என்ன பதில் சொல்வோம், நீ முதல்ல நீ யாருன்னு சொல்லி, நீ எதுக்கு என்ன கேட்குற அப்படின்வோம். ஆனால் அங்கத்தில் ராமன் என்ன பண்ணினான்னு கேட்டால் ஆரம்பிக்கிறான். என்னென்ன தசரதோ நாம ராஜான்னு ஆரம்பித்து, நான் யார் ராஜா தசரதன்னு ஒரு ராஜா இருந்தால் அவனுக்கு 4 குழந்தை பிறக்கலை, அதுக்கப்புறம் 4 பிள்ளைகள் பிறந்ததுன்னு வரிசையாக அந்த சூர்பனக வந்து சேர்ற வரைக்கும் என்னென்ன நடந்ததோ அத்தனையும் ராமாயணத்தில் என்னென்ன நடந்ததோ அத்தனையும் சொல்லி முடிச்சுடுறான். அப்போ என்ன தெரியுதுன்னா ருஜு புத்தி தயார்னா அந்த ருஜு புத்தியோட எம்பெருமான் என்ன பண்ணுறான், அந்த எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறானே. அந்த மாதிரி இங்கத்துல செம்மை உடைய திருவரங்கர்னு சொன்னால் இந்த இதுதான், அதாவது செம்மையுடைய திருவரங்கர் தாம் பணித்த, அப்போ சர்வதர்மான் பரித்யஜ மாமேகம் சரணம் பிரஜ அகம் த்வா சர்வ பாபேவியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சகான்றான். இப்போ சதன்மா இந்த திருவரங்கனை தான் நாம் வந்து முதல் ஆச்சாரியனா வச்சுட்டு இருக்கோம் இல்லையா. திருவரங்கத்தை எம்பெருமான் ஆச்சாரியன் யாருன்னு கேட்டால் இந்த ஆச்சாரிய அபிமானத்தை சொல்லும்படியான வார்த்தை தான் இந்த செம்மையுடைய திருவரங்கர் தாம் பணித்த மெய்மை பெருவாத்தை விஷ்ணு சித்தர் கேட்டிருப்பர்னு அங்கத்துல பாசனம் இருக்கு. விஷ்ணு சித்தர் கேட்டிருப்பர்னு அது ஆச்சாரிய அபிமானத்தை குறிக்கும்படியான ஒரு சொல். இந்த ஆச்சாரிய அபிமானம்னு சொல்லச்சே நமக்கு குரு பரம்பரையில முதல் ஆச்சாரியன் யாருன்னு கேட்டா பெரிய பெருமாள் தான் நமக்கு முதல் ஆச்சாரியன் இல்லையா. நமக்கு ஸ்ரீரங்கநாதன் தானே முதல் ஆச்சாரியன். அப்போ இந்த பெரிய எம்பெருமான் என்ன பண்றான், இந்த எம்பெருமான் ஏன் அவனை பிரதமாச்சாரியனா வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டா சாதாரணமா என்ன சொல்ற, யார் ஆச்சாரியன் யாருக்கு பேரு அப்படின்னு கேட்டா சம்சார நிவர்த்தகமான பெரிய திருமந்திரம் உபதேசித்தவனை, அது பிள்ளைலோக்காச்சாருடைய திருவாக்கு. அதாவது என்னன்னா சம்சார நிவர்த்தகமான பெரிய திருமந்திரம் உபதேசித்தவனை ஆச்சாரியன் என்னது சம்சார நிவர்த்தகமான பெரிய திருமந்திரம் உபதேசித்தவனைன்னு சொல்லியிருக்கு. அப்போ இப்ப என்ன தெரியுதுன்னா பெரிய திருமந்திரம் யார் நமக்கு உபதேசிக்கிறாளோ அவதான் நமக்கு ஆச்சாரியன். அப்ப இந்த சரம ஸ்லோகம் எப்படிப்பட்டது, இந்த திருமந்திரம் துவயம் சரம ஸ்லோகம் எப்படி ஏற்பட்டதுன்னு கேட்டால் திருமந்திரம் நரநாராயண ரூபமாக பத்ரிகாசிரமத்திலே, அதே மாதிரி துவயமந்திரம் பிராட்டிக்கு விஷ்ணுலோகத்திலே, சரமஸ்லோகம் எம்பெருமான் கீதாச்சாரியன் அவன் அர்ஜுனனுக்கு அருளி செய்த வார்த்தைன்னு சொல்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது இந்த மூன்றையும் பெரிய பிராட்டியாருக்கு பெரிய பெருமாள் உபதேசம் பண்ணினார். அதனால தான் எம்பெருமான் ஏன் வந்து ரங்கநாதர் ஏன் இவ்வளோ எம்பெருமான் இருக்கான 108 திவிதேசத்தை எம்பெருமான ஆச்சாரியனாக கொள்ளாமல் பெரிய பெருமாளை மாத்திரம் நாம் ஆச்சாரியனாக கொண்டிருக்கிறோம்னா இந்த செம்மையுடைய திருவரங்கர் தாம் பணித்த மெய்மை பெருவார்த்தைன்றது அது என்னன்னா ஆச்சாரிய அபிமானத்தை குறிக்கும்படியான ஒரு சொல். அப்படி ஆச்சாரிய அபிமானம் எங்க தெரியுது, அந்த ஆச்சாரியன், அப்போ அந்த ஆச்சாரியன் யாருன்னு தெரியணும் இல்லையோ. அந்த ஆச்சாரியன் என்பவன் எப்படிப்பட்டவன்னா இந்த திருமந்திரம் துவயம் சரம ஸ்லோகம் இந்த மூணுத்தையும் நமக்கு உபதேசிக்கிறவன். அப்ப இந்த மூணுத்தையும் நம்ம உபதேசிக்கிற காலத்துல நாம இருந்தோமா இல்லையான்னு தெரியாது. ஆனால் பெரிய பெருமாளுக்கு பெரிய பிராட்டியாருக்கு பெரிய பெருமாள் என்ன பண்ணினான்னு கேட்டா இந்த மூன்றையும் சேர்த்து உபதேசம் பண்ணினதுனால அப்ப குரு பரம்பரையில பிரதமாச்சாரியன் யாருன்னா அந்த எம்பெருமான் தான், அதாவது ரங்கநாதன் தான். நாம அவனை குரு பரம்பரையிலே முதல் ஆச்சாரியனாக நாம வச்சுட்டு இருக்கோம். அதனால்தான் செம்மையுடைய திருவரங்கர் தாம் பணித்தன்னு சொல்ற. உடனே அடுத்த கேள்வி என்னன்னா, சரி செம்மையுடைய திருவரங்கர் தாம் பணித்த மெய்மை பெருவார்த்தை, அதாவது தேர்தட்டிலே அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் உபதேசித்த இந்த
இந்த சரம ஸ்லோகம், கிருஷ்ண சரம ஸ்லோகம் விஷ்ணு சித்தருக்கு எப்படி கேட்டிருக்கும்? ஏன்னா அங்கே பாசுரம் எப்படி இருக்குன்னு கேட்டால், செம்மையுடைய திருவரங்கர் தாம் பணித்த மெய்மை பெருவார்த்தை விஷ்ணு சித்தர் கேட்டிருப்பர்ல. கேட்டிருப்பர்னா கேட்டுட்டே இருப்பார்னு அர்த்தம் இல்லை, கேட்டு அதன்படியே, அதாவது அதில் உள்ள அர்த்தங்களை எல்லாம் கேட்டு அதன்படியே அனுஷ்டானத்திலே இருப்பர் அப்படின்னு அர்த்தம். அப்போ எம்பெருமானுக்கு கீதாச்சாரியன் அர்ஜுனனுக்கு உபதேசித்த இந்த வார்த்தை விஷ்ணு சித்தருக்கு எப்படி தெரியும்? அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, உள்ளிருப்பார் வார்த்தை உடனிருந்தார்க்கு தெரியாதோ அப்படின்னு சொல்லுவான். உள்ளிருந்தார் வார்த்தை உடனிருந்தார்க்கு தெரியாதா அப்படின்னா அதுக்கு என்ன சொல்றாருன்னா, அதாவது நாம என்ன பண்றோம், மார்வம் என்பதோர் கோயில் அமைத்து, அதுக்கு மேல மாதவன் என்பதோர் தெய்வத்தை நாட்டின்னு, இதுவும் பெரியாழ்வார் பாசுரம் தான். அப்போ என்ன தெரியறதுன்னா, இந்த கோவிலை, இந்த மார்வம் என்பதோர் கோவில், இந்த மார்பு இருக்கும் இல்லையோ, அந்த கோவிலுக்குள்ள நாம இந்த மாதவனாகிற எம்பெருமானை நாட்டி இருக்கோம். அது மாத்திரம் இல்லை, இவரோட பாசுரத்துல பார்த்தீங்களன்னா, இதில் நெய்க்குளத்தை பற்றி ஏறும் எறும்புகள், அந்த பற்றி ஏறும் எறும்புகள் போன்ற அந்த பதிகத்தில் கடைசி பாசுரம் என்னன்னா, அரவத்தடமி அமளியினோடும் அழகிய பார்க்கடலோடும் அரவிந்த பாவையோடும் தானும் அகம்படி வந்து புக்கு பறவை திற பல மோத பள்ளி கொள்கின்ற பிரானை பறவைகின்றான் விட்டு சித்தன் பண்டினம் காவல் பொருட்டே. அது பாசுரம் என்னன்னா, இவர் சொல்கிறார், பெரியாழ்வாருடைய வார்த்தை இது. என்னன்னா, இவர் போயிடுறான் எம்பெருமான் அந்த விஷ்ணு சித்தருடைய மனசில் வந்து புகுந்துக்கிறானாம். எப்படி புகுந்துக்கிறான்னு கேட்டால், அழகிய அரவத் அமளியோடும், அந்த அமளி அரவன், அதாவது முதல்ல படுக்கை எடுத்துன்னு போகிறான், அரவத் அமளியினோடும், அதுக்கு மேலே அழகிய பார்க்கடலோடும், அதுக்கப்புறம் பார்க்கடலையும் தூக்கின்னு போகிறானாம், அதுக்கு மேலே அரவிந்த பாவையினோடும் பிராட்டியோடையும் வந்து என்ன பண்ணுறான்னு கேட்டால், அகம்படி வந்து புகுந்துடு, இந்த உள்ளுக்குள்ள எல்லாத்தையும் தூக்கின்னு, அதாவது என்னன்னா அந்த திருப்பார்கடலில் பிராட்டி அந்த அரவம் எல்லாத்தையும் தூக்கின்னு வந்து அகம்படி வந்து புகுந்துன்னு இந்த மனசுக்குள்ளே வந்து புகுந்தானான் எம்பெருமான். அதுக்கு மேலே பறவை திரைப்பல மோத பரவுகின்றான், அதாவது என்னன்னா பள்ளி கொள்கின்ற, அதாவது பறவை திரை பல, அதாவதுன்னா அந்த அலைகளும் சேர்ந்து வருது போல இருக்கு அவர்களுடைய மனசில். எப்படி தெரியுதுன்னா, பெரியாழ்வார் கேட்குறானோ, எல்லாரும் என் மனசில் வந்து பாருங்கோ, அங்கத்தில் அந்த என்னோட காதை வச்சு, உங்களோட காதை வச்சு பாருங்கோ, காதை வச்சு பார்த்தா நமக்கு என்ன தெரியும், லேப்டப்புன்னு நமக்கு சொல்கிறோம் நம்ம. ஆனால் அங்கே பெரியாழ்வாருடைய உள்ள அந்த மார்பில் இப்படி காதை வச்சு பார்த்தா என்ன தெரியுதுன்னா, அந்த அலை அடிக்கிற ஓசையெல்லாம் கேட்கறதான். அதனால என்ன சொல்றேன்னா, பறவை திரை மோத, அவர் பறவை திரை மோத பள்ளி கொள்கின்ற பிரானை பரவுகின்றான் விட்டு சித்தன். அதனால அந்த எம்பெருமான் எங்க இருக்கான்னு கேட்டா, அது எம்பெருமான் அந்த விஷ்ணு சித்தன் மனசுல, விஷ்ணு சித்தன் மனத்தே கோவில் கொண்ட கோவல் என்று, விஷ்ணு சித்தன் மனத்தேன்ற மனத்துன்னு சொல்லல, மனத்தே கோவில் கொண்டனா அங்க விட்டுட்டு போறதா இல்லை எம்பெருமானுக்கு, அப்படிப்பட்ட கோவல் என்று. சரி, அந்த கோவலன் யாரு அப்படின்னு கேட்டா, கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணையுண்ட வாயன் என்ன அணியரங்கன். அப்ப கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணையுண்ட வாயன் அவன் யாருன்னு கேட்டா அணி அரங்கன் அவன். அப்ப என்ன தெரியுதுன்னா, அந்த அணியரகன் சொன்ன வார்த்தை என்ன வார்த்தைன்னா, அந்த அணியரகன் என்ன சொன்னாலும் ஆச்சாரியா அபிமானம். அந்த ஆச்சாரியா அபிமானம் எங்க தெரியுதுன்னு கேட்டா, செம்மையுடைய திருவரங்கர் தாம் பணித்த அந்த எம்பெருமான் சொன்ன அந்த வார்த்தை அந்த உள்ளுக்குள்ள போய் சொல்லியிருக்கானோ இல்லையோ, பெரியாழ்வாருடைய மனசுக்குள்ள சொல்லியிருக்கானோ இல்லையோ. ஆகையினால என்ன சொல்றாருன்னா, உள்ளிருப்பார் வார்த்தை உடனிருந்தார்க்கு தெரியாதோ அப்படின்னு எம்பெருமான். அப்போ என்ன தெரியுதுன்னா, அதை கேட்டு அதன்படியே இருப்பர் அப்படின்னா, அந்த வார்த்தையை கேட்குறான், கேட்டு என்ன பண்றார் பெரியாழ்வார்னு கேட்டா, அந்த ஆச்சாரிய முகமாக கேட்டு அதன்படியே நடந்திருப்பர். அப்படின்னா கேட்டு அதன்படி நடந்திருத்தல்னா என்ன அர்த்தம்னு கேட்டா, எம்பெருமானே உபாயம், எம்பெருமானே உப்பேயம், அதுதானே. அப்போ இந்த செம்மையுடைய திருவரங்கர் தாம் பணித்த மெய்மை பெருவார்த்தைன்னு என்ன அர்த்தம்னு கேட்டா, அந்த எம்பெருமானை தவிர வேறொன்றையும் அறியாதவராய் இருக்கக்கூடிய அந்த பெரியாழ்வார். அப்ப விட்டு சித்தன் மனத்தே இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான். அப்ப என்ன தெரியுதுன்னா, செம்மையுடைய திருவரங்கர் தாம் பணித்த மெய்மை பெருவார்த்தை, அந்த மெய்மை பெருவார்த்தையை விஷ்ணு சித்தர் கேட்டிருக்கார். ஏன்னா அவருடைய மனசுல வந்து எம்பெருமான் வந்து புகுந்து நானோ இல்லையோ. அப்ப அந்த கோவலனாய் வெண்ணையுண்ட வாயில் அணியரங்கன்னு சொன்னதுனால அவன் சொன்ன வார்த்தை என்னன்னா, அதுவும் வேணா இல்லை, கையினார் சுரிசங்கனால் ஆடி என்ற இடத்துல கூட என்ன சொல்றாருன்னா, அந்த எம்பெருமான அணியரங்கனை என்ன சொல்றான்னு கேட்டா, அவனை பார்க்குற பொழுது கிருஷ்ணனாகவே, அதாவது மூலவரை பார்க்குற பொழுது
கிருஷ்ணனாகவே தோணுமா, போடணும் முசுமுசுப்பெல்லாம். அந்த கிருஷ்ணனுக்கு எப்படி அந்த முசுமுசுப்பெல்லாம் தெரியறதோ அதே மாதிரி அந்த அணியரங்கன் மூலவர் அவன் அப்படிதான் படுத்துட்டு இருக்கான். அதுக்கும் மேல இன்னும் ஒரு விஷயம் என்ன சொல்றான்னா, அவனை முகந்து பார்த்தாள், போய் முகந்து பார்க்கணுமா. முகந்து பார்த்தா அந்த மொச்சக்கொட்டை அந்த மொச்ச நாத்தோன்றாள். அந்த அதாவது என்னன்னா அந்த வெண்ணெயை தடவி அந்த மொச்ச நாத்தம் அது வேற அடிக்குமா. அப்ப என்ன தெரியுதுன்னா, அவன் தான் அணியரங்கன் தான் கண்ணன். அப்படிப்பட்ட அந்த கண்ணன் தான் அணியரங்கன். அப்படி அந்த அணியரங்கன் என்ன பண்றான், விஷ்ணு சித்தன் மனத்தே வந்து இருக்கிறதுனால இந்த மெய்மை பெருவார்த்தை விஷ்ணு சித்தர் கேட்டிருப்பார். அப்ப கேட்ட பின்பு என்ன பண்றாருன்னா, அவர் தான் எந்த ஒரு உபாயமும் பண்ணலை, எந்த ஒரு காரியமும் பண்ணலை. அப்போ எந்த ஒரு ஏன்னா எம்பெருமானே உபாயம் எப்போ அவங்ககிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டோமோ நாம் பண்ண வேண்டிய காரியம் எதுவுமே இல்லை. அப்படி இன்னும் விஷயம் சொல்லணும்னா என்னன்னா, பெரியாழ்வார் மாலை கட்டி சமர்ப்பிச்சார். ஆனால் அதுக்கு ஒன்று என்ன சொல்கிறோம்னா, திருக்கண்ண மங்கையாண்டான்னு ஒருத்தர் இருந்தாராம். அந்த திருக்கண்ண மங்கையாண்டான்றவர் என்ன பண்ணினார்னா, அது ஒரு பெரிய இது ஒரு நாயை அழிச்சின்னு போகிறான். அந்த எதிர இருக்கவன் என்ன பண்ணுறான், இந்த நாயை ஏதோ சொல்கிறேன், இவன் 2 பேருக்கு வார்த்தை முத்தி போய்டுறது. வார்த்தை முத்தி போட உடனே என்ன பண்ணுறான், அந்த நாயை அவன் முதல்ல இது பண்ணிடுறான், வதம் பண்ணிடுறான். ஐயோ அது நம்ம மேலே பழி விழுந்த போதே நீ இவனும் அந்த தானும் மறிச்சு போகிறான். இல்லை அது ஒரு திருக்கண்ண மங்கையாண்டான். அப்போ சொல்கிற ஒரு நாய்க்காக இவ்வளோ பாடுபடுறவன் அந்த எம்பெருமான் நமக்கு எல்லாம் பண்ண மாட்டானா அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறார், வியாபாரத்தை விட்டான், எல்லாத்தையும் விட்டு திருக்கண்ண கோவிலில் போய் உட்காந்துட்டாரான் திருக்கண்ண மங்கையாண்டான். ஆனால் அவர் என்ன பண்ணினார்னு கேட்டால், அது இன்னொரு ஐதீகத்தில் என்ன சொல்கிறாருன்னா, திருக்கண்ண மங்கையாண்டானோட ஒரு நாத்திகன் ஒருவன் படிச்சுட்டு இருந்தானா. இவர் தான் எல்லாத்தையும் விட்டுட்டார், இனிமேல் ஒன்றும் பண்ண போகிறது இல்லைன்னு போய் மரத்தடியில் போய் படுத்துட்டார், கோவிலில் போய் படுத்துட்டார். ஆனால் வந்து என்ன பண்ணினா, ஒரு நாள் அந்த சருகெல்லாம் கீழே விழுந்துருந்தது. அதெல்லாம் பெருக்கிட்டு இருந்தான். உடனே அவன் கேட்டானா, நீ தான் ஒன்றும் பண்ண மாட்டேன்னு சொல்லி இப்போ எதுக்கு இதை பெருக்கிற அப்படின்னு கேட்டான். அப்போ அவர் சொன்னார், பெருக்கிறதுக்கும் பெருக்கின இடத்துக்கும் பெருக்காத இடத்துக்கும் வித்தியாசம் உண்டுன்னு முதல்ல சொல்லிட்டு என்ன சொல்கிறேன்னா, கைங்கரியமாக எது பண்ணினாலும் அது எம்பெருமானுக்கே என்று பண்ணினா அது அதில் ஒரு குறையும் கிடையாது. ஆகையினால என்ன தெரியறதுன்னா, எம்பெருமான் அந்த திருக்கண்ண மங்கையாண்டான் எப்படி வியாபாரத்தை விட்டாலும் அந்த கைங்கரியமாக சில காரியங்களை பண்ணுறோம். எந்த காரியம் பண்ணாலும் ஏன்னா இந்த சர்வதர்மான் பரித்தேஜ்ய மாமேகம் சரணம் பிரஜன்ற இடத்துல என்ன சொல்கிறேன்னு கேட்டால், எல்லா தர்மங்களையும் விடணும்னு சொல்கிறார். ஆனால் அது உபாய புத்தி விட்டுடலாமா, நாளையிலேருந்து எல்லாத்தையும் விட்டுடலாமான்னு கேட்டால், உபாய புத்தியா, அதாவது உபாய புத்தியோட எதுவும் பண்ணக்கூடாதுன்ற கைங்கரியமாக எது வேணா பண்ணலாம். நமக்கு கைங்கரியமாக எது வேணா பண்ணலாமே தவிர உபாய புத்தியாக எதையுமே நாம் பண்ணுறதுனால நமக்கு ஒரு பலன் கிடைக்கும்னு நினச்சிட்டு பண்ணக்கூடாது. ஆனால் எம்பெருமானுக்கு கைங்கரியமாக என்ன வேணா பண்ணலாம். அப்போ என்ன தெரியுது, இந்த சர்வதன்மான் பரித்தேஜ்ய மாமேகம் சரணம் பிரஜன்ற இடத்துல அதைத்தான் அங்கே முக்கியமாக சொல்கிறான் அங்கே இடத்துல கீதாச்சாரியன். அதனால என்னை எல்லாத்தையும் விடணும், எல்லாத்தையும் விட்டு என்னையே லாமேகம் என் ஒருவனையே 10ன்னு சொன்னார். அதை தான் செம்மையுடைய திருவரங்கர் தாம் பணித்த மெய்மை பெருவார்த்தை விட்டு சித்தர் கேட்டுனா அவரும் அந்த உபாய புத்தியா எல்லாம் பண்ணலை. ஆனால் மாலை தொடுத்து சமர்ப்பிச்சார். ஆனால் அந்த மாலை கைங்கரியமாக சமர்ப்பிச்சாரே தவிர அதனால் கேட்டு அதன்படி இருப்பர்னா கேட்டு இருப்பர்னு அர்த்தம் இல்லை. கேட்டு அதன்படி அனுஷ்டித்து இருப்பர்னு சொன்னதுனால இப்போ மெய்மை பெருவார்த்தைன்றது ரொம்ப சர்வதர்மான் பரித்தேஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ அந்த கிருஷ்ண சர்ம ஸ்லோகத்தை தான் இங்கே ஆண்டாள் அருள் செய்கிறாள். அதை தான் என்னுடைய தகப்பனாரான பெரியாழ்வார் கேட்டிருப்பார்னு சொன்னான். ஆனால் இது என்னன்னா, இந்த சரம ஸ்லோகத்தை புரிஞ்சிக்க முடியுமான்னு கேட்டால் ரொம்ப 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 கஷ்டம். விடுன்றானா 10ன்றானா என்ன சொல்கிறான்னே புரியலை அந்த இடத்துல. ஏன்னா எல்லா தர்மங்களையும் விட்டுடுன்னு சொல்கிறான், திருப்பி என்னை 10ன்னு சொல்கிறான். அப்போ விடணுமா பத்தணுமா என்ன ஒன்றும் புரியலை. அதனால் ரொம்ப 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 கஷ்டமானது. அதனால தான் திருக்கோட்டியூர் நம்பி என்ன பண்ணினார்னா, எம்பெருமானாரை 18 முறை வரவழைச்சி இந்த அர்த்தத்தை சொன்னார். அப்படி இப்பவும் ஏதாவது கீதையை கேட்டால் யாருக்கா ஏதாவது புரியறதான்னு கேட்டால் ஒருத்தருக்கும் ஒன்றும் புரியாது. ஆகையினாலே இந்த வார்த்தைன்றது ரொம்ப ரொம்ப கொஞ்சம் கஷ்டமானது தான். ஆனால் செம்மையுடைய திருவரங்கர் தாம் பணித்த மெய்மை பெருவார்த்தை. அது அந்த வார்த்தையை காட்டிலும் சொல்லானது கொஞ்சம் சுலபமானது. ஏன்னா வார்த்தை சொல்லு எதுன்னு கேட்டால், கொல்லை அரக்கியை மூக்கறிந்திட்ட குமரனால் சொல்லும் பொய்யானால் நானும் பிறந்தவ பொய்யன்னேன்ற ஆண்டாள் அந்த இடத்துல. அப்போ கொல்லை அரக்கியனா அந்த சூர்பனகை, அவளை அறிந்திட்டவனான அந்த ராமபிரான் சொன்ன வார்த்தை அது ராமச்சரம ஸ்லோகம். ராமச்சரம ஸ்லோகத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்லோகம் இருக்கு. என்னன்னா, ராமன் என்ன சொன்னான்னு கேட்டா, ராமபிரான் என்ன சொன்னான்னு கேட்டா, மித்ர பாவேன சம்பிராப்தம் நத்தியஜேயம் கதஞ்சன தோஷோ யத்யபி சத்ய ஸ்யாத் சதாம் ஏதத் அகர்ஹிதம்.
அங்க எம்பெருமான் என்ன சொல்றான் ராமபிரான் மித்ர, அதுக்கு மேல சக்கரதேவ பிரபன்னாயதான் சர்ம ஸ்லோகம். ஆனா அதுக்கு முன் ஸ்லோகமா என்ன இருக்குன்னா மித்ர பாவேன சம்பிராப்தம் நத்தியஜேயம் கதஞ்சன. அதாவது என்ன சொன்னான்னா விபீஷணன் வந்து சரணாகதி பண்றான். சென்ற பொழுது அவனை சேர்த்துக்கலாமா வேண்டாமான்னு ஒரு பெரிய விசாரம் நடக்கிறது. ஏன்னா சுக்ரீவன் என்ன சொல்றான், சேர்த்து கொள்ளக்கூடாதுன்னு சொல்றான். ஹனுமான் என்ன சொல்றான், சேர்த்துக்கணும்னு சொல்றான். சுக்ரீவன் சொன்ன வார்த்தை என்னன்னா, அதாவது அவன் கெட்டவன் ஆகையினாலே சேர்த்து கொள்ளக்கூடாதுன்னு சுக்ரீவன் சொன்னான். ஆனா ஹனுமான் என்ன சொன்னான், அவன் நல்லவன் ஆகையினாலே சேர்த்து கொள்ளலாம். ஹனுமான் என்ன சொல்றான், நான் தானே போய் எல்லாரையும் பார்த்துட்டு வந்திருக்கேன் லங்கையில, ஆகையினாலே அவனை சேர்த்து கொள்ளலாம் சொன்னார். அப்போ எம்பெருமான் என்ன பண்ணினான்னு கேட்டா இந்த வார்த்தையை சொல்றான். அதாவது இந்த விபீஷணர் சரணாகதிக்கு முன்னாடி மித்ர பாவேன சம்பிராப்தம் நத்தியஜேயம் கதஞ்சன. மித்ர பாவேன, மித்ரன்ற பாவனையோ, மித்ரன்னா நண்பன், மித்ரன்ற பாவனையோடுன்ற உண்மையா உள்ளுக்குள்ள வச்சுட்டு வரல, மித்ரன்ற பாவனை வச்சுட்டா போறோம். மித்ர பாவேன சம்பிராப்தம், அப்படி ஒருத்தன் என்னை அடைந்தானே ஆனால் நத்தியஜேயம் கதஞ்சன, நான் அவனை ஒரு காலும் விடமாட்டேன்றான். நத்தியஜேயம் கதஞ்சனா மித்ரன்ற அல்ல கூட பாருங்கோ, அடியார்னு சொல்லல, மித்ரன்னு சொன்னல. அதாவது அடியார்னு சொல்லல, அடியார்னு சொன்னா காலில் விழணும். மித்ரன்னா கையை கொடுத்தா போறோம், ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் எல்லாரும் ஹாய் ஃபைன்றாட மாதிரி கை கொடுத்தா போறோம். அப்ப என்னன்னா மித்ரன்ற வார்த்தை, அதாவது என்னன்னா இதுக்கு எம்பெருமானார் ஒரு வார்த்தை சொன்னார். ராமபிரானுக்கும் கண்ணபிரானுக்கும் ஒரு வார்த்தை வித்தியாசத்துக்கு ஒரு வார்த்தை என்ன சொன்னார்னா, எம்பெருமானார் வந்து என்ன பண்ணாரா, அவர்கிட்ட ஒருத்தர் வந்தாராம். அதை இது சக்கரவர்த்தி திருமகனை அவர்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒருத்தர் வந்தாராம். உடனே அப்போ எம்பெருமானார் சொன்ன வார்த்தை என்னன்னா, தேவையிடாதவர் வந்தார்னாராம். தேவையிடாதார் வந்தார்னா அப்ப தேவையிட்டவர் ஒருத்தர் இருக்கார். அது யார்? தேவையிட்டவர் யாருன்னா அது கண்ணபிரான். தேவையிடாதவர் யாருன்னா ராமபிரான். ஏன் தேவையிட்டவன் ஏன் கண்ணபிரான் அப்படின்னா, அவன் என்ன பண்றான், சர்வதர்மான் பரித்தேஜ மாமேகம் சரணம் ரஜனா, முதல்ல எல்லா தர்மங்களையும் விடுன்னு சொல்றான். அப்புறம் உப்பாயம் என்கிற நினைவோடு விடு, முதல்ல எல்லாத்தையும் விட்டுடாத உப்பாயம் என்கிற நினைவோடு விடுன்றான். அப்புறம் என்ன பண்றான், என்ன பத்துன்னா, அப்புறம் என் ஒருவனையே பத்துன்னா, எவ்வளோ சொன்னான். அப்போ இப்படியெல்லாம் ஒரு கண்டிஷன் போட்டான். யாருன்னா கண்டபிரான் நமக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இது பண்ணி கொடுத்தான். ஆனா ராமன் அப்படி சொல்லலையே. ராமபிரான் என்ன சொன்னான்னு கேட்டா, மித்ர பாவேன சம்பிராப்தம் நத்தியஜேயம் கதஞ்சன. மித்ர பாவேனா மித்திரனோட பாவனையோட வந்தா போறோம். அது கூட பாவனை தோலை போத்திட்டு வான்ற, அதாவது தோலை போத்தின்னு வந்தா மித்திரன்ற பாவனையோட தோலை போத்தின்னு வந்தியானா போறோம், வேற எதுவும் வேண்டாம்னு சொன்னார். அப்ப என்ன தெரியுதுன்னா, இதுக்குதான் என்ன சொல்வான்னா, கண்ணபிரானுக்கும் ராமபிரானுக்கும் வித்தியாசம் உண்டு. அவன் என்ன பண்ணினான், தேர்தட்டில மேல உட்காந்து அர்ஜுனனுக்கு அவன் சொன்ன வார்த்தை. ஆனா ராமபிரான் என்ன பண்ணினான்னு கேட்டா, கீழே கடற்கரையில உட்காந்து சொன்ன வார்த்தை. அது நீசர் நடுவே இறை இவ்வர்த்தம் கேட்டது. கண்ணபிரான் எப்படி அர்ஜுனன் எப்படி கேட்டான்னு கேட்டா, நீசர் நடுவே இறை இவ்வர்த்தம் கேட்டதுன்ற. அப்ப நீச்சர்கள் நடுவுல அந்த அர்த்தத்தை, அதாவது அந்த கிருஷ்ண சர்ம ஸ்லோகத்தை அவன் அர்ஜுனன் கேட்டான். ஆனா இந்த மித்ரபாவேன சம்பிராப்தம்ன்றது அடியார்கள் நடுவுல கேட்டது. அப்ப என்ன தெரியுது, அது சாரதி வார்த்தை, இது தாசரதி வார்த்தை. அதுல பெருந்தேவைகள் என்னென்ன உண்டோ அத்தனையும் பண்ணுன்னு சொன்னான். இதுல நண்பன்ற பாவனையோட வந்தான்னு சொன்னோம். அப்ப என்ன தெரியுது, ஏன்னா இப்ப நண்பன்ற பாவனையோட வந்தான்னு சொன்னா இந்த மாதிரி எங்கேயாவது சொல்லியிருக்கானா அப்படின்னு பார்த்தா, முதல்ல இவர் வால்மீகி சொல்லச்சே குகனை பார்க்கச்சே என்ன சொல்றாருன்னு கேட்டா, குகனை பார்த்து ராமஸ்ய ஆத்ம சமஸ்தகா குகன் ஆத்ம சமஸ்தகாடு. அப்ப என்ன தெரியுது, இதுல அவன் எப்படிப்பட்ட குகனை சொல்லச்சே தோழன்னு சொல்ற. அப்ப தோழன்னு சொன்னா தோழன்ற பாவனையோடு வந்தாலே அவன் என்ன பண்றான், எம்பெருமான் ராமபிரான் அவனை தன்னோடு சேர்த்துக் கொள்கிறான். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, கண்ணனை காட்டிலும் கிருஷ்ணனுடைய சர்மஸ்லோகத்தை காட்டிலும், அதாவது வார்த்தையை காட்டிலும் சொல்லானது, அதாவது குமரனார் சொல்லும் சொல் மித்ர பாவேன சம்பிராப்தம் நத்தியஜேயம் கதஞ்சனே. அப்ப சொன்னேன், விபீஷண சரணாகத்தின் போது இவன் நல்லவனாகினாலே சேர்த்துக்கலாம்னு ஹனுமான் வாதாடினான். இவன் கெட்டவனாகினாலே சேர்த்துக்கொள்ளக்கூடாதுன்னு இவன் சுக்ரீவன் வாதாடினான். ஆனா எம்பெருமான் என்ன பண்ணினான்னு கேட்டா, ரெண்டு பேர்லயும் ஒன்னொன்னு எடுத்துட்டான். ஒன்னுல காரியத்தை எடுத்துட்டான், ஒன்னுல முடிவை எடுத்துட்டான். அவன் கெட்டவன் ஆகையினாலே சேர்த்துக்கொள்ளலாம்னு அப்படி சேர்த்து எடுத்துட்டானான். இவன் நல்லவன்னு சொன்னான், அதை தள்ளினான்.
இவன் கெட்டவன் சொன்னான் சுக்ரீவன், அதை எடுத்துட்டான். அதே மாதிரி இவன் என்ன ஹனுமான் என்ன சொன்னான்னா அவன் நல்லவன் சொன்னான், அதை எடுத்துட்டான். சேர்த்து கொள்ளலாம்னு, அப்ப கெட்டவன் ஆகையினாலே சேர்த்து கொள்ளலாம்னு எம்பெருமான் சேர்த்துட்டான். இப்ப நான் கேட்கிறான் அங்கத்துல ராமபிரான், நல்லவனை சேர்த்துக்கிறதுல என்ன லாபம்னு கேட்கிறார். ஏன்னா அவனுக்கு என்ன பண்ணணும், நல்லவனை சேர்த்துக்கிறதுக்கு ஏதாவது பண்ணணுமா? அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இப்போ நம்ம ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கிற பொழுது என்ன பண்ணுறா, யாரோ ஒருத்தர் வந்து ரொம்ப குறைச்ச மார்க்கு, எனக்கு வந்து என் பையனுக்கு எதனா அட்மிஷன் வாங்கி கொடுங்களேன் அப்படின்வா. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், இல்லை ஐயோ இந்த காலேஜில் 90%, 100%, 95% இருந்தால் தான் அங்கே வந்து சீட்டு கொடுப்பா, இல்லாட்டா கொடுக்க மாட்டான்னு. உடனே அடுத்த கேள்வி அவர் என்ன கேட்பார் தெரியுமா, 95% கிட்ட நான் ஏன் சுவாமி உங்ககிட்ட வரேன், அந்த பையனுக்கே சீட்டு கிடச்சி போயிடுமே, நிச்சாலே நீயும் வேண்டாம் நானும் வேண்டாம் அவை தண்டனையை விட்டு போங்கான்ற. அந்த மாதிரி அவனுக்கு அது எல்லா இதுவும் இருந்ததுன்னா அவன் எதுக்கு உங்ககிட்ட வரப்போறான்? அப்போ என்ன பண்ணணும்னா, தாழ்ந்தவர்களையும் சேர்த்துக்கொள்வது, அதாவது குறைச்ச மார்க் வாங்கினவனுக்கும் நம்ம சீட்டு வாங்கி கொடுத்தாதான் அதுல பிரயோஜனம். அதே மாதிரி கண்ணபிரான் ராமபிரான் என்ன பண்ணினான்னு கேட்டா, தாழ்ந்தவர்கள் மித்திர பாவேன சம்பிராப்தம்ன்ற இந்த ஏழை ஏதலன்னு இந்த குகன், அதுக்கு மேல இவன் விபீஷணன் அவன் என்ன பண்ணினான்னா கடைசி சமயத்துல வந்து சேர்ந்தான். அதாவது எப்படின்னா, அப்படி கடைசி சமயத்துல வந்து சேர்ந்தான்னு சொல்லக்கூடாது, அவன் ராவணனுக்கு எப்படியாவது திருத்தணுன்றதுக்காக நிறைய உபதேசம் பண்றான். அந்த உபதேசம் பண்ணின போது அவன் கேட்கல, அதனால கடைசி சமயத்துல அவன் வந்து அந்தரிக்ஷ கதக்ஷிமான்னு வந்து சேர்ந்தான்னு சொல்றோம். அப்ப என்ன தெரியுதுன்னா, அப்படிப்பட்ட தாழ்ந்தவர்களையும் சேர்த்து கொள்வதுதான் ரொம்ப ரொம்ப விசேஷம். எம்பெருமான் எப்படி பண்ணான்னு கேட்டா, அந்த பாசுரத்துல என்ன சொல்ற, ஏழை ஏதலன்ற உகந்த தோழன் நீன்று, யாரை பார்த்து, குகனை பார்த்து உகந்த தோழன் நீன்று. அப்போ தோழன் சொன்னா அப்ப மித்திர பாவேன சம்பிராப்தன்னு வாயால சொன்னது மாத்திரம் இல்லை, அதை செயலிலும் காட்டினான் ராமபிரான். சீரன் இந்த தோழமை கொண்டதுமோர் அடையாளம். இது ஆழ்வாருடைய பெரியாழ்வாருடைய பாசுரம். அப்ப என்ன தெரியறதுன்னு கேட்டா, அந்த தேவையிடாதவர் எம்பெருமானார் சொன்னாரோ இல்லையோ, தேவையிடாதார் வந்தார்னு ராமபிரான சொன்னதுக்கு என்னன்னா, அவன் அத்தனை தேவைகளை எல்லாம் கண்ணபிரானுடைய சர்ம ஸ்லோகத்திலே அத்தனை தேவைகளை விதித்தான். ஆனா ராமபிரான் என்ன பண்ணினான்னு கேட்டா, எந்த தேவையும் அவன் விதிக்கல. மித்திர பாவேன சம்பிராப்தம் நத்தியஜேயம் கதஞ்சன, நான் ஒரு காலம் விடமாட்டேன்னா, எப்பவுமே விடமாட்டேன்னு சொன்னான். அதைத்தான் அந்த படுத்த சர்ம ஸ்லோகத்துல என்ன, சக்ருதேவ பிரபன்னாய தவாஸ்மி இதிச்ச யாச்சதே அவயம் சர்வபூதேபியோ ததாமி ஏதத் விரதம் மம, அதுதான் எனக்கு விரதம்னு சொல்றான். எப்படி என்ன விரதம்னு கேட்டா, அபயம் சர்வபூதேபியோ, எல்லா பூத்தங்களுக்கும் எம்பெருமான் எப்படிப்பட்டவன் கேட்டா, சக்ருதேவ பிரபன்னாய, ஒரே ஒரு முறை அவனை நாம் சரணாகதி பண்ணிவிட்டோமே ஆனால் தவாஸ்மி இதிச்ச யாச்சதே, நான் என்ன பண்றேன்னா கண்டிப்பாக எல்லா பாவங்களிலிருந்தும் நான் உன்னை விடுவிக்கிறேன்னு சொன்னான் எம்பெருமான். அதாவது என்னன்னா, அதான் சர்வதமான பரிச்சேன்னு அங்க சொன்ன மாதிரி இங்க என்னதுன்னா, தவாஸ்மி இதிச்ச யாச்சதே அபயம் சர்வபூதேபியோ, எல்லா பூத்தங்களிடமிருந்தும் நான் உன்னை காப்பாற்றுகிறேன். ததாம் ஏதத் விரதம் மம, இதுக்கு என்ன சொல்லணும்னு கேட்டா, எல்லா பாவங்களிலும் விடுவிக்கிறேன்னு சொன்னா இங்க வந்து சேர்த்துக்கொள்கிறேன்னு அர்த்தம். அதாவது உன்னை நான் சேர்த்துக்கிறேன்னு அர்த்தம். என்ன சேர்த்துக்கிறதுன்னு கேட்டா, அவன் சொல்றான், நீ என்னோட சரணாகதி பண்ணின பின்பு நீயும் வேண்டாம், அதுக்கு மேல நானும் வேண்டாம், பிறரும் வேண்டாம்ன்றான். அப்ப நீயும் வேண்டாம், நானும் வேண்டாம், பிறரும் வேண்டாம்னா என்ன அர்த்தம்னு கேட்டா, எல்லாவற்றிலேருந்து உன்னை ரட்சிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, நீ என்ன பண்ற, முதல்ல சரணாகதி என்கிட்ட வந்து சரணாகதி பண்ணிடுவோம், பண்ணிட்டு அப்புறம் சரணாகதி பண்ணிட்டோம், எதுக்கு நாம போய் இவங்கிட்ட சரணாகதி பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு, நானே என்னை ரட்சிக்கிறேன், நானே என்னை காப்பாத்திக்கிறேன் அப்படின்னு நம்ம சில சமயம் நம்ம சொல்லுவோம். அப்போ நம்மளுடைய மதி மயங்கி என்ன ஆகுதுன்னு கேட்டா, நம்மளுடைய மதி மயங்கிறதுனால நமக்கு நானே என்னை காப்பாத்திக்கிறேன்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை வரும். அப்ப நீ சொல்லவியோ இல்லையா, அப்போ உன்னிடத்திலிருந்து உன்னையே காப்பாத்துறேன்ற. இனி இது சொல்றாரு, இதுல முமுட்சுபடியில தான் நினைக்கிறேன், என்னன்னா, இனி உன் கையிலும் உன்னை காட்டித்தாரேன், என்னுடம்பில் அழுக்கை நானே போக்கிக் கொள்ளேனோன்ற பிள்ளைலோக்காச்சாரியர். அப்போ இனி உன்னுடம்பை உனக்கு காட்டி தரமாட்டேன், நீ எப்போ என்கிட்ட வந்துட்டியோ இனிமே நீ மதி மயங்கி நானே என்னை ரட்சிக்கிறேன்னு சொன்னா கூட நீ வேண்டாம், நான் வந்து உன்கிட்டையும் விடமாட்டேன். யார்கிட்டேருந்து காப்பாத்துவேன்னா, உங்ககிட்டேருந்தே உன்னை காப்பாத்துறேன், என்கிட்டேருந்தே உன்னை காப்பாத்துறேன், அதுக்கு மேல பிரத்யார்கிட்டேருந்து நான் உன்னை காப்பாத்துறேன்றான். அப்ப எங்கிட்டேருந்தே உன்னை காப்பாத்துறேன்னா என்ன அர்த்தம்னா, நாம வந்து சரணாகதி பண்ணின பின்பு நாம என்ன பண்ண நினைக்கிறோம், மதி திடீர்னு எதுக்கு அவனை நம்மளை காப்பாத்திக்கலாம்னு நினைக்குவேன். அப்போ எம்பெருமான் உன்னிடத்திலும் உன்னை காட்டித்தாரேன்னா, பிறரிடத்திலும் உன்னை ரட்சிப்பேன்னு சொன்னா, சில பேர் வந்து என்ன சொல்ல, என்னத்துக்கு இப்படிலாம் நீ பண்ற, அதெல்லாம் விட்டுட்டு வா அப்படின்னு சில பேர் வந்து நம்மள மயக்குவா, வார்த்தைகளை சொல்லி மயக்குவா.
அப்பொழுதும் நான் உன்னை காப்பாற்றுகிறேன்னு சொன்னான். அதுக்கு மேலே இதுதான் இன்னும் விசேஷமான அர்த்தம். உன்னிடத்துலேருந்து காப்பாற்றுறது வேற, பர்த்தையாரிடத்துலேருந்து காப்பாற்றுறது வேற. கடைசியில் என்ன சொல்கிறார், என்னிடத்துலேருந்து நான் உன்னை காப்பாற்றுறேன். அது எப்படி? இவன் தானே நம்மளை ரட்சிக்க போகிறான். அப்படி இருக்கும் பொழுது அது என்னிடத்துலேருந்து நான் உன்னை காப்பாற்றுறேன்னு சொல்கிறானே, அதுக்கு என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால், தண்டடியா திறத்தகத்து தாமரையாளாகிலும் சிதகுறைக்கு மேல் என்னடியார் அது செய்யாது. என்னன்னா அங்கே பிராட்டியை சொல்கிறது. திடீர்னு எம்பெருமானே என்ன ஆச்சுன்னு கேட்டால், அவனுக்கு நிரங்குச சுவாதந்திரியம் உண்டு இல்லையா? அவனுக்கு கேட்பாரற்ற நிரங்குச சுவாதந்திரியம். ஆகையினால அவன் என்ன பண்ணுவான்னு கேட்டால், திடீர்னு இவன் நிறைய பாவங்கள் எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கான். ஆகையினால என்ன பண்ணோம், போ அந்த பாவக்கிட்டே அவன்கிட்டே விலகி அவனை பாவங்களையே அனுபவிக்க வச்சிடலாம் அப்படின்னு சொன்னாலும் சொல்ல முடியுமே அவனால்? அவன் எப்படிப்பட்டவன் கேட்டால், அவனுக்கு சுவாதந்திரியம் அதிகமாக இருக்கிறதுனால நான் அவனை காப்பாற்றுறேன்னு சொன்னால் கூட திடீர்னு அவன் அந்த வார்த்தையிலேருந்து விலகி என்ன ஆகுது, இவன் பாவங்களை பார்க்குற பொழுது இவனை நம்ம சேர்த்துக்கிறதே தப்போ அப்படின்னு அவசியம் அனுபோக்தவியம் போ. நான் தான் உனக்கு ரூலே போட்டு வச்சிருக்கேன். என்ன போட்டு வச்சிருக்கேன்? அவசியம் அனுபோக்தவியம் கிருதம் கர்ம சுபாசுபம் அவன் நாபுக்தம் க்ஷீயதே கர்ம கல்பகோட்டி சத்தைரப்பி. நான் வந்து ஸ்மிருதி ஸ்மிருதி ஆகியான நான் ஸ்மிருதியிலெல்லாம் சொல்லியிருக்கேன். ஆகையினால நீ பாவங்களெல்லாம் அனுபவிச்சுட்டு வான்னு சொன்னாலும் சொல்லுவான். அப்படி எம்பெருமான் சொல்கிறான், அப்படி நான் உன்னை ரட்சிக்க மாட்டேன்னு நான் சொன்னாலும் அதிலிருந்தும் நான் உன்னை ரட்சிப்பேன். அவ சகிருத்தேவ பிரபன்னாய தவாஸ்மி இது யாச்சதேன்னா, ஒரே ஒரு முறை அவனிடத்திலே நாம் சரணாகதி செய்து விட்டோமே ஆனால் அவன் என்ன பண்றான்னு கேட்டா, அபயம் சர்வபூதேபியோ, எல்லா பூதங்களிடமிருந்தும் நான் உன்னை காப்பாத்துகிறேன்னா, எல்லா பூதங்கள்ன்றது என்னன்னா, உன்னிடத்துல இருந்தும் உன்னை காப்பாத்துறேன், என்னிடத்துல இருந்தும் என்ன காப்பாத்துறேன், பர்த்தியார் சொன்னாலும் நான் காப்பாத்துறேன் அப்படின்னு அவன் என்ன பண்றான்னு கேட்டா, அவன் எல்லா நிலைமைகளிலும் நம்மை காப்பாற்றுவான் என்பது தெரிகிறது. ஆகையினால இது என்னன்னா, எல்லா பூதங்கள் இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா, இந்த சதுர்த்தி பஞ்சமியா எடுத்துட்டோம்னா, பஞ்சமியா இருக்கிற பொழுது என்ன, சதுர்த்தியா இருக்கிற பொழுது எல்லா பூதங்களோடு கூட உன்னையும் நான் காப்பாற்றுவேன் என்று எம்பெருமான் அருளி செய்தார். அப்போ கிருஷ்ண சர்ம ஸ்லோகத்தை விட ராமசர்ம ஸ்லோகம் உயர்ந்தது. கிருஷ்ண சர்ம ஸ்லோகம் மெய்மையுடைய பெருவார்த்தை, அதாவது வார்த்தை. அது அந்த வார்த்தையை காட்டிலும் சொல் உயர்ந்தது. ராமபிரானுடைய சொல், அதாவது தேவையிடாதவர், அவர் தேவையிட்டவர் கிருஷ்ணன், தேவையிடாதவர் ராமபிரான். ஆனால் இவர்களை காட்டிலும் மிக மிக உயர்ந்த கிருஷ்ண சர்ம ஸ்லோகத்தை காட்டிலும், அதுக்கு மேல ராமசர்ம ஸ்லோகத்தை காட்டிலும் வராக சர்ம ஸ்லோகம் மிக 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 உயர்ந்தது. என்னன்னா, கிருஷ்ண சர்ம ஸ்லோகத்தை காட்டிலும் ராமசர்ம ஸ்லோகம் உயர்ந்தது, அதை காட்டிலும் வராக சர்ம ஸ்லோகம் மிக உயர்ந்தது. பாசி தூத்து கிடந்த பான்மகட், அதுதான் 8வது பாசுரம். பாசி தூத்து கிடந்த பான்மகட்கு பண்டொரு நாள் மாசுடம்பில் நீர்வாரா மானமிலா பண்ணியாம் தேசுடைய தேவர் திருவரங்க செல்வனால் பேசி இருப்பனகள் பேர்க்கவும் பேராவே. என்ன அற்புதமான பாசுரம் தெரியுமா? பேர்க்கவும் பேராவே. அப்போ வார்த்தையை காட்டிலும் சொல்லை காட்டிலும் இந்த பேச்சு கல்வெட்டிலேருந்து எடுக்கவே முடியாத ஒரு வார்த்தை இது. என்னன்னா, பாசி தூர்த்து கிடந்த பான்மகட்கு அந்த எம்பெருமான் என்ன பண்ணினான்னு கேட்டால், அந்த பிராட்டியை உத்தரிப்பிப்பதற்காக வராக அவதாரம், அதாவது பன்னியாயன்னு பாரகங்கேண்ட வாழியான் ஆழியானருளேன்னு அவன் எம்பெருமான் பண்டியாய் அங்கே ஆண்டாள் சொல்கிற பொழுது என்ன சொல்கிறான்னா, பான்மகட்கு பண்டொரு நாள் மாசுடம்பில் நீர்வாரா மானமிலா பண்ணியாம்ன்றான். அதே இந்த மானமிலா பண்ணியாம்னா வெக்கம் மானம் சூடுன்னு சொல்லணுமே, அப்படி இல்லை, உபமானமிலா பண்ணியாம்ன்ற. என்ன உபமானமிலா பண்ணியாம்னா, மற்ற பன்றிகள் எல்லாம் என்ன பண்றதுன்னா, இந்த எம்பெருமான் தான் பன்றியாக அவதரித்தானே, அப்பொழுது என்ன ஆகுதுன்னா, மற்ற பன்றிகள் எல்லாம் இவனுடைய உடம்புல உரோசி கொண்டு போகுமா, அப்படியே உராசிட்டு போகுமா. என்னன்னா அப்படியே அது வித்தியாசம் தெரியாது. எப்படி தெரியுது? அப்போ வித்தியாசம் கூட தெரியுமா என்ன அப்படின்னு நாம நினைக்கலாம். என்ன பண்ணினான்? கீதா பிராட்டியை கவர்வதற்காக மாரீசன் என்ன பண்ணினான்? பொன்மானாக வந்தான். பொன்மானாக வந்த பொழுது மற்ற மான்கள் எல்லாம் இது ஏதோ ஒரு துர்கந்தம் வீசுறது, இதுகிட்ட இது போகக்கூடாதுன்னு எல்லா மான்களும் தள்ளி போச்சு. அப்பதான் ராமபிரான் என்ன சொல்றான்னா, இல்லை அது ஒரு மாயமான், அது வேண்டான்னு. அப்புறம் பிராட்டி வந்து இல்லை எனக்கு அந்த மாயமான் தான் வேணும் அப்படின்னு பிடிவாதம் பிடிச்சா. அது வேலை, அது அந்த இது வேற. ஏன் பிடிவாதம் பிடிச்சான்னா, அது தேவர்களுடைய சிறையை விடுப்பதற்காக பிராட்டி அந்த மாதிரி பிராணே சிறை இருந்தால்னு அந்த பிரகரணமே வேற. அப்போ என்ன தெரியுதுன்னா, பாசி தூத்து கிடந்த பான்மகட்கு பண்டொரு நாள் மாசுடம்பில் நீர்வாரா மானமிலா பண்ணியாம் தேசுடைய மானமிலா பண்ணியாம்னா மற்ற பன்னிகள் எல்லாம் இவனோடு உரோசி கொண்டு செல்கின்றனவாம். அப்படிப்பட்ட எம்பெருமான் அப்போ என்ன பண்ணுறதுன்னா, கிருஷ்ண சர்ம ஸ்லோகத்தில் தேவையிட்டான் யாரு? கிருஷ்ணன். ராமபிரான் என்ன பண்ணினான்னு கேட்டால், அவன் மித்ரன்ற பாவனையோடு பெருமாளை தேடி வரணும்னு சொன்னான் இல்லையா? மித்ரன்ற பாவனையோடு வந்தால்
நான் உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு சொன்னான். ஆகையினால அப்போ என்ன பண்ணோம்னா, அதாவது என்னன்னா இவன் யாச்சிக்கணும். இப்போ கண்ணனுக்கு கிருஷ்ணபிரான் கண்ணனுடைய சர்ம ஸ்லோகத்தில் என்னன்னா, அவன் என்ன பண்ணான், எல்லா தர்மங்களையும் விட்டுட்டு வா, நான் அவனை பாவத்துலேன்னு காப்பாத்துறேன்னா. இவன் என்ன சொன்னான்னா, நீ யாச்சிக்கணும். என்ன சொல்ற, சகுதேவ பிரபன்னாய தவாஸ்மி இதிச்சு யாச்சத்தேன்னா. அப்போ என்ன சொல்றதுன்னா, யாச்சிக்கணும். இவன் ஒரு மாதிரி சரணாகதி பண்ணிட்டு இந்த பிரபண்ணன் என்ன பண்ணணும், நான் எம்பெருமானே நான் உன்னைத்தான் பட்டணும்னு இவன் சொல்லணும். அப்போ அப்படி சொன்னா ராமபிரான் காப்பாற்றுவான். ஆனால் இந்த வராக சரம ஸ்லோகத்தில் அதெல்லாம் எதுவுமே இல்லை. இன்னும் ஒரு என்ன விசேஷம்னா, இந்த ஆண்டாளுக்கு, இந்த ஆண்டாள் தான் இந்த இது இது இல்லையா, அவதான் பூமி தேவி அம்சம் இல்லையா, அது எப்படி தெரியுதுன்னா, இந்த வராக பெருமாள் யாருக்கு ஏற்பட்டவர்னா ஆண்டாளுக்குன்னே ஏற்பட்டவர் இந்த வராக பெருமாள். ஏன்னா ஆண்டாளை என்னவா சொல்றோம், நம்ம ஆண்டாளை பூமி பிராட்டியின் அம்சமாகத்தானே நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்போ பூமி பிராட்டியின் அம்சமா ஆண்டாளை சொன்னதுனால அவன் பூமி பிராட்டிக்கு மணவாளனாக அமைந்தவர் யாருன்னு கேட்டா அந்த வராகம். அப்போ என்ன தெரியுதுன்னா, கோதா சதுஷ்லேக்கில் அனந்தாழ்வான்னு சொல்கிறார். என்னன்னா கோதா சதுஷ்லேக்கில் இந்த பிராட்டி யாருன்னு கேட்டால், ஆண்டாள் யாருன்னு கேட்டால் அந்த வராக பெருமாளுடைய பூமி பிராட்டியுடைய அம்சம்னு சொல்லியிருக்கிறதுனால அதுக்கு அதனால் என்ன தெரியுதுன்னா, அந்த பூமி பிராட்டிக்காக எம்பெருமான் என்ன பண்ணுறான், ஏதோ ஒரு சில வார்த்தைகளை அவளுக்கு சொல்கிறான். அந்த வார்த்தைகளை நமக்கெல்லாம் அறிவிப்பதற்காக, அதை எல்லோருக்கும் தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டாள் என்ன பண்ணினான்னா ஒரு அவதாரம் பண்ணினார். அதுதான் இந்த ஆண்டாளாகிற இந்த அவதாரம். அதுதான் அந்த பேச்சு. என்ன பேச்சுன்னா, ரொம்ப அற்புதமான இது வராக ஸ்லோகம். ஸ்திதே மனசி சுஸ்வஸ்தே சரீரே சதியோ நரகா தாது சாமியே ஸ்திதே மர்த்தா விஸ்வரூபம் ச மாமச்சம் ததஸ்தம் ரியமானம் து காஷ்டமா பாஷான சந்நிபம் அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாங்கதிம். அதாவது என்னன்னா, இங்கே என்ன சொல்ற, ஸ்திதே மனசி சுஸ்வஸ்தே. அவ ரெண்டு பேரும் நாம கிருஷ்ண சர்ம ஸ்லோகத்திலையும் ராம சர்ம ஸ்லோகத்திலையும் போய் யாச்சிக்கணும்னு சொன்னா, ஆனால் இங்கே என்ன சொல்றாருன்னா, ஸ்திதே மனசி சுஸ்வஸ்தே. இந்த மனசு இருக்கும் இல்லையோ, இப்போ சின்ன வயசுல நல்லா உடம்பெல்லாம் நல்லா சுஸ்தமா நல்லா ஆரோக்கியமா இருக்கும். அந்த சமயத்துல என்ன பண்ணணும், சரீரே சத்தியோ நரகா. ஒரு மனிதனுக்கு நல்ல நிலையில இருக்கிற பொழுது, அதாவது என்ன சொல்றா, பிராண பிரயாண சமய கபவாத பித்தம். இந்த கையை பிடிச்சு பார்த்தா கபநாடி பித்த நாடி வாத நாடின்னு 3 இருக்குமா. இந்த 3 சரிசமமா இருந்தா தான் உடம்பு நன்னா இருக்குன்னு அர்த்தம். அப்ப என்ன தெரியுதுன்னா, ஸ்திதே மனசி சுஸ்வஸ்தே சரீரே சத்தியோ நரகா. ஒரு நரநானு, அதாவது ஒரு மனுஷனுக்கு நன்னா இந்த பித்த நாடி கப்பநாடி வாத நாடி எல்லாம் நன்னா இருக்கிற சமயத்துல என்ன பண்ண, தாத்து சாமியே ஸ்திதே ஸ்மர்த்தா. அதை எம்பெருமான ஒரே ஒரு முறை நினைக்கிறான். என்ன நினைக்கிறான்னா, ஸ்மர்த்தா மா விஸ்வரூபம் ச மாமச்சம். அதை நினைச்சுட்டான். அதுக்கப்புறம் என்னன்னா, ததஸ்தம் விரியமானம். அதுக்கு மேல காஷ்ட பாஷான சந்நிபம். எப்பயோ ஒரு இடத்துல எப்போவோ எம்பெருமான ஒரே ஒரு முறை நினைச்சிட்டான். அப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டா, மேல 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 அவனால நினைக்க முடியுமான்னு கேட்டா நினைக்கவே முடியாது. ஏன்னா என்ன சொல்றாரு இந்த இடத்துலன்னா, காஷ்ட பாஷான சந்நிபம், கல்ல போல கிடைக்கிற கடைசி சமயத்துல நாளேறறியேன் எனக்குள்ளன்னு ஆழ்வார் சொன்ன மாதிரி நமக்கு என்ன வச்சிருக்கான் எம்பெருமான்னு தெரியாது. இப்போ பேசின்னு இருக்கோம், அடுத்த நிமிஷம் என்ன ஆகும்னு தெரியாது. அப்படியே மயக்கமா விழுந்துட்டா கல்ல போல விழுந்து கிடக்குறானா. என்ன சொல்றான்னா, காஷ்ட பாஷான சந்நிபம், கல்ல போல அப்படியே விழுந்து கிடக்குறானா. அப்போ அகம் ஸ்மராமி மத் பக்தம் நயாமி பரமாங்கதி. நான் அகம் ஸ்மராமி, நான் நினைக்கிறேன். நான் அகம் ஸ்மராமி, நான் நினைக்கிறேன். யாருன்னா மத் பக்தம், என்னுடைய பக்தனை நான் நினைச்சு நயாமி அழிச்சுட்டு போறேன். நயாமின்னா அழிச்சுட்டு போறேன். எங்க அழிச்சுட்டு போறேன்னா பரமாங்கதி. எப்போன்னா, என்னைக்கோ ஒரு நாள் நல்ல மனசு சுஸ்தமா இருக்கிற பொழுது அவன் என்னை நினைத்தானேயானால் நான் அவனை மோட்சத்துக்கே அழிச்சுட்டு போறேன்னா. இப்போ நீங்களே யோசனை பண்ணி பாருங்க. கிருஷ்ண சர்ம ஸ்லோகம், ராம சர்ம ஸ்லோகம், அடுத்து வராக சர்ம ஸ்லோகம். இந்த 3ல் அவர் தேவையிடாதவர்னு அழகா எம்பெருமானார் அருளி செய்தார். அவன் தேவையிட்டான் கிருஷ்ணன். அந்த மித்திர பாவேன மித்திரனோடையாவது வரணும்னு. இவர் என்ன சொல்றார் வராக சர்ம ஸ்லோகத்துல, நீ என்னைக்கோ ஒரு நாள் நினைச்சா போறோம், அப்போ நான் ஒன்ன நினைக்கிறேன். ஆனா சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்கு தெரியுமோ? சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்கேன்னா, எம்பெருமானாருடைய அந்த 6 வார்த்தைகள் திருக்கச்சி நம்பி கேட்டு சொல்ல கூட என்ன சொன்ன, அந்திம ஸ்மிருதி வர்ஜனம். அங்க வேண்டாம்னு சொல்ற. சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்கேன்னா, அந்திம ஸ்மிருதி வர்ஜனம்ன்றது எம்பெருமானாருக்கு அந்த திருக்கச்சி நம்பிகள் 6 வார்த்தைகள்ல. ஆனா சாஸ்திரப்படி என்னன்னா,
எப்பொழுதும் எம்பெருமானை நினைச்சுட்டு இருக்கணும்னு சாஸ்திரம் சொல்றது. ஆனா அந்த சாஸ்திரத்தையும் முறித்து தள்ளிதான் வராகன். ஏன்னா அந்திம ஸ்மிருதி வர்ஜனம்னா கடைசி காலத்துல நீ என்னை நினைன்னு ஒருத்தன் சொன்னானே, ஆனால் நினைக்க முடியுமான்னு கேட்டா நினைக்க முடியாது. ஏன்னா அவனுக்கு தான் அந்த பிராண பிரயாண சமயே கபவாத பித்தைகி கண்டா வரோதன விதோ ஸ்மரணம் குதஸ்தேன்றார் முகுந்த மாலையில. பிராண பிரயாண சமயே அப்போ போயிட்டு இருக்கு அது பாட்டுக்கு. அப்போ நீ எம்பெருமான நினைனா ஸ்மரணம் குதஸ்தே, ஸ்மரணம் எப்படி வரும்? எம்பெருமான நினைன்னு சொன்னா வராதே, ஏன்னா நம்ம கட்டையா படுத்துட்டு இருக்கோமே. அப்போ என்ன பண்றது? ஐயோ இப்ப பெருமாள் நமக்கு கொடுக்க மாட்டானா? இல்ல சொஸ்தமா இருக்கிற காலத்துல நீ பண்ணினையோ இல்லையோ, ஆகையினால நான் உன்னை அழிச்சின்னு போறேன்னு. அதான் பெரியாழ்வார் என்ன சொன்னாங்க, எய்ப்பண்ணை நலியும் போது அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன், அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்தரவனை பள்ளியாடே என்று என்ன பண்ணார் பெரியாழ்வாரும். அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன். எப்போதைக்குன்னா நான் மரணம் அடைகிற காலத்துல நான் எப்படி இருப்பேனோ எனக்கு தெரியாது, நான் மரக்கட்டையா படுத்துட்டு இருப்பேன். ஆகிற எய்ப்பு என்னை நெளியும் போது என்னை அப்படியே அந்த நோய்கள் எல்லாம் என்ன பண்ணுன்னா அப்படியே என்னை பாடாப்படுத்தும். அப்போ போய் நீ பெருமாளை நினைனா அல்ல, அடுத்த வேலைக்கு என்ன மாத்திரை சாப்பிட்டா கொஞ்சமாவது நினைவு வரும். சாதம் அடுத்த வேலை பசி எடு, அதாவது பசி இல்லாம இருக்கணும், இல்லை பசி எடுக்கணும்னா கூட அந்த மாத்திரை என்ன சாப்பிட்டா நமக்கு வரும்னு அப்படி யோசனை தான் போகுமே தவிர நீ பெருமாளை நினைக்க முடியாத ஒரு நிலைமை. ஏன்னா நம்மளுக்கு சரீரங்கள்லாம் பாடா புல்லுக்குள்ள கலைவரங்கள்லாம் பாடா படுத்துறது. அப்படி படுத்துற எய்ப்பெண்ணை நலியும் போது நான் உன்னை நினைக்க மாட்டேன், என்னால நினைக்க முடியாதுன்ற. அப்ப என்ன பண்ண, அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத் தரவனை பள்ளி ஆனேன்ற. அப்ப என்ன தெரியுதுன்னா அகம்ஸ்மராமி. அதனால இப்ப எங்க சொன்ன இந்த இடத்துலன்னா காஷ்ட பாஷான சன்னிபம்னா நான் அப்படி படுத்துட்டு இருப்பேன். அகம்ஸ்மராமின்னு இல்ல சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்குன்னா கண்டிப்பா நினைக்கணும்னு சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னாலும். ஆமா கண்டிப்பா நினைக்கணும். யார் நினைக்கணும் அப்படின்னா யார் நினைக்கணும்னு சொல்லலையே. அப்போ எம்பெருமான் நான் நினைக்கிறேன், அவன் தான் நினைக்க முடியலையே, முன்னாடியே சொல்லிட்டானோ இல்லையோ. அதனால அகம்ஸ்மராமின்றான். அவனால நினைக்க முடியாத காலத்துல அவனை நினைச்சுக்கோ, நீ எம்பெருமானை நினைச்சுக்கோன்னு சொன்னா அவனால முடியுமா? அது முடியவே முடியாது அவனால. அப்படி இருக்கிற பொழுது நீ அவனை நினைன்னு சொன்னா அது நடக்காத காரியம். ஆகையினால எம்பெருமான் என்ன சொன்னா, அகம்ஸ்மராமி நான் நினைக்கிறேன்னு சொன்னா அப்போ எம்பெருமான் நினைச்சா இது எப்படி? சேத்தனன் தானே நினைக்கணும். ஆனா எம்பெருமான் நினைச்சா இது சரியாகுமா அப்படின்னு கேட்டா நன்னா சரியாகும். எப்படின்னா இப்போ எல்லாருடைய இது மேலே இருக்கிறது அச்சித்து, அதுக்குள்ள சித்து, அதுக்குள்ள பரமாத்மா. இதானே நம்மளோட சம்பிரதாயம். அதாவது இந்த அச்சேதன உடல், அந்த அச்சேதன உடலே சித்தான ஜீவாத்மா, அந்த ஜீவாத்மாக்குள்ளே பரமாத்மான்றான். இப்போ இவன் படுத்து கிடக்கிறான், ஆனா உயிர் மாத்திரம் ஓடின்னு இருக்கு. இப்போ இவனை நினைன்னு சொன்னா நினைக்க முடியல. அப்ப யார் நினைக்கிறதுன்னா இவன் உள்ளுக்குள்ள இருக்கானே, அதாவது இந்த அந்தர்யாமியா எம்பெருமான் இருக்கானோ இல்லையோ, இப்போ அந்தர்யாமியா எம்பெருமான் தானே இருக்கிறான், அதனால அவன் நினைக்கிறான்ற. அப்போ என்ன தெரியறதுன்னா அவன் நினைக்கிறதுனால அப்போ யாரோ ஒருத்தர் நினைக்கணும், அப்போ எம்பெருமானே அந்த இடத்துல நினைக்கிறான்னு சொல்ற. ஆகையினால என்னன்னா கிருஷ்ண சர்ம ஸ்லோகத்தை காட்டிலும் ராம சர்ம ஸ்லோகத்தை காட்டிலும் இந்த வராக சர்ம ஸ்லோகம் மிக உயர்ந்தது. இதுக்கு மேலே ஏதாவது சர்ம ஸ்லோகம் உண்டான்னு கேட்டா ஒரு சர்ம ஸ்லோகமும் இல்லை இல்லையா? இதுக்கு மேலே ஏதாவது சர்ம ஸ்லோகம் உண்டா? கிடையாது. ஏன்னா கிருஷ்ண சர்ம ஸ்லோகம், ராம சர்ம ஸ்லோகம், அதுக்கு மேலே வராக சர்ம ஸ்லோகம். ஆகையினால என்ன தெரியுதுன்னா சொல், அதுக்கு முதல்ல பேச்சு, முதல்ல வார்த்தை, அதுக்கு அடுத்தது சொல், பேச்சு. அப்போ வார்த்தை சொல் பேச்சில் வார்த்தையை காட்டிலும் சொல் சுலபமானது, அதே மாதிரி சொல்லை காட்டிலும் பேச்சு சுலபமானது. அப்போ கிருஷ்ண சர்ம ஸ்லோகத்தை காட்டிலும் ராம சர்ம ஸ்லோகம் சுலபமானது, ராம சர்ம ஸ்லோகத்தை காட்டிலும் வராக சர்ம ஸ்லோகம் மிக 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 சுலபமானது. அதுவும் இல்லாம நாம நினைக்க முடியாத காலத்திலையும் எம்பெருமான் என்ன அகம், அது மாதிரி என்ன சொல்றான்னா அகம் ஸ்மராமி மத் பக்தம், அவன் என்னுடைய பக்தனா இருக்கிறதுனால நான் அவனை அழிச்சின்னு போறேன். அதுக்கு மேல என்னன்னா நயாமி பரமாங்கதின்றான். ஏன்னா அன்னைக்கு சொன்னானோ இல்லையோ கோவிந்தான் ஒரு வார்த்தை 3 எழுத்துடைய பேரால் கத்திர பந்து மண்ணே பராங்கதி கண்டு கொண்டான்ற திருமாலையில. அப்ப என்ன தெரியுதுன்னா என்னைக்கோ ஒரு நாள் ஏதோ அவனை நினைச்சோ இல்ல நினைக்காமலையோ ஏதோ ஒரு பெருமாள் பேரை சொன்னாய், என் ஊரை சொன்னாய், பேரை சொன்னாய்ன்னு ஏதோ ஒரு காலத்துல அவனை பேரை நம்ம சொல்லணும்னா அதையே எம்பெருமான் என்ன பண்றான்னா அதையே ஒரு சாதனமாக கொண்டு நம்ம எல்லாம் பராங்கதி, அதாவது எங்க இதுக்கு அழிச்சின்னு போறேன்றான். நயாமி பரமாங்கதிம்னா மோட்சத்துக்கே நான் அழிச்சின்னு போறேன்னா. இப்போ 2 பேர் ஏற்கனவே கிருஷ்ண சர்ம ஸ்லோகத்துல என்ன சொன்னா, மோக்ஷ இஷ்யாமின்னா நான் பண்ண மாட்டேன், விடுவிக்கும்படி பண்ண கடவேன்னு ஒரு ஆளை விட்டு
பேசிவ் வாய்ஸில் சொல்கிறான், செயப்பாட்டு வினைன்னு சொல்லுவான். பேசிவ் வாய்ஸில் சொல்கிறான், நான் உன்னை விடுவிக்கிறேன்னு சொல்லலை, விடுவிக்கும்படி பண்ண கடவேன்றான். அதே மாதிரி இவன் என்ன பண்ணினான், ராமசன்ம ஸ்லோகத்தில் என்னன்னா, நீ மிஸ்ரன்ற பாவனையோடு வரணும், சர்வபூதேவியோ எல்லா பூதங்களையும் காப்பாத்துறேன்னு சொன்னான். ஆனால் யாருமே கத்தில் மோட்சத்துக்கு கழிச்சுன்னு போறேன்னு யாருமே சொல்லலை. ஆனால் வராக சர்ம ஸ்லோகத்தில் என்னன்னா, ஏன்னா ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு மோட்சம் தானே முக்கியம். அப்போ அந்த மோட்சத்துக்கு கழிச்சுன்னு போறேன்னு சொன்னது யாருன்னு கேட்டால் அந்த வராகன் தான். அவர் என்ன பண்ணினார்னு கேட்டால், சிதே மனதி சுஸ்வஸ்தே சரீரே சதியோ நரகா தாது சாமியே ஸ்திதே ஸ்மர்த்தா விஸ்வரூபம் ச மாமஜம் ததஸ்தம் பிரியமானம் து காஷ்ட பாஷான சன்னிபம் அகம் ஸ்மராமி மத்பக்தம். அதுக்கு மேலே நயாமி பரமாம் கத்தின்னு நம்ம எல்லாம் மோட்சத்துக்கு அழிச்சிட்டு போறேன்னு சொன்ன வராக சரம ஸ்லோகம். ஆகையினாலே ஆண்டாள் அருளி செய்த முதலே சொன்னேன் என்னன்னா, ஒரு பர்த்தாவை ஒரு பாரியை கொண்டாடவே மாட்டாள். ஆனால் ஆண்டாள் இங்கத்துல என்னன்னா, சொல் அதுக்கு மேல வார்த்தை சொல் பேச்சுன்ற இந்த 3 சப்தத்தாலே 3 பேரையும், அதாவது கிருஷ்ணனையும் ராமபிரானையும் வராகனையும் மிகவும் கொண்டாடி இருக்காள். ஆகையினால் தான் அந்த எம்பெருமான்களுக்கு எல்லா சரம ஸ்லோகமே உயர்ந்ததுதான். கீழே தள்ளிட வேண்டாம், எல்லாமே உயர்ந்தது தான். ஆனாலும் உன்னை காட்டிலும் உயர்ந்ததாக மற்றொன்று இருக்கிறது. ஒருத்தர் தேவையிட்டவர் தேவையிடாதவர், அதுக்கு மேலே ஒன்றுமே வேண்டாம்னு சொன்னவர். ஆகையினாலே வராக சரம ஸ்லோகம். அதுதான் பாசி தூத்து கிடந்த பான்மகற்கு பண்டொரு நாள் மாசுடம்பில் நம்ம நீர்வாரா மானமிலா பண்ணியாம் தேசுடைய தேவர் திருவரங்க செல்வனால் பேசி இருப்பனகள் பேர்க்கவும் பேராவேனா. பேர்க்கவும்னா பேர்த்து பாருங்கோ, பேர்க்கவே முடியாது. இதுக்கு மேலே ஒரு சரம ஸ்லோகம் உண்டா அப்படின்னு கேட்டால் வேறு ஒரு சரம ஸ்லோகம். இதை விட நமக்கு என்ன வேணும்? இந்த வராக சரம ஸ்லோகத்தை விட வேறு ஏதாவது வேணுமான்னா ஒரு சரம ஸ்லோகமும் நமக்கு வேண்டாம். அதை தான் ஆண்டாளுங்க ரொம்ப அற்புதமாக அருளி செய்தாள். இந்த எல்லாருமே என்னன்னா, அத்தனை பேரும் திருவரங்கத்து எம்பெருமானத்தான் எல்லாமே குறிக்கிறது. இன்னும் என்னன்னா, இந்த பாசுரத்துக்கு அப்புறம் ஒரு பாசுரம் அதுதான் முக்கியமான, அதாவது இந்த பதிகம் ஆரம்பிக்கிறதுக்கே முக்கியமான பாசுரம் எதுன்னு கேட்டால், கண்ணாலம் கோடித்து கன்னிதன்னை கைப்பிடிப்பான் தின்னார்ந்திருந்த சிசுபாலன் தேசழிந்து அண்ணாந்திருக்கவே ஆங்கவளை கைப்பிடித்த பெண்ணாளன் பேணுமூர் பேருமரங்கமே. எம்பெருமான் எப்படி இருக்கான்னு கேட்டா, கண்ணாலம் கோடித்துனா அந்த ருக்மி அவன் என்ன பண்றான்னா, அந்த சிசுபாலனுக்கு ருக்மிணியை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்காக கண்ணாலம் கோடித்து கன்னிதன்னை கைப்பிடிப்பான். சிசுபாலன் என்ன பண்ணானா, இன்னைக்கு ருக்மிணியை நம்ம கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு ரொம்ப சந்தோஷமா கோடித்து கன்னிதன்னை கைப்பிடிப்பான் தின்னார்ந்திருந்த, அப்படி வேகம் தலை அப்படி வச்சு இருந்தானோ. ஏன்னா சிசுபாலன் அண்ணாந்து இருக்கவேனா என்னை விட யார் இருக்கா அப்படின்னு அப்படி கர்வத்தோட இருந்தானோ. அப்போ எம்பெருமான் என்ன பண்ணினான்னு கேட்டா, அந்த ருக்மிணி பிராட்டியை வந்து கைப்பிடித்தார். பெண்ணாளன் பேணுமூர் பேருமரங்கமே. அப்ப அந்த எம்பெருமான் என்ன பண்ணினான்னா, அந்த பிராட்டியை கைப்பிடித்தானே, அப்படி பிராட்டிக்கு உதவினா மாதிரி ஆண்டாள் என்ன சொல்றா, கண்டிப்பாக அந்த விஸ்வாசம் இருக்கணும். அந்த ஆண்டாளுக்கு என்ன விஸ்வாசம்னா, கண்டிப்பா எம்பெருமான் நம்ம எல்லாம் காப்பாற்றுபவன், நம்ம எல்லாம் நம்ம கைவிடமாட்டான்ற அந்த பிராட்டிக்கு எப்படி அவன் அருள் புரிந்தானோ அதே மாதிரி சொல்றாங்க. சிசுபாலன் கூட சொல்லச்சே என்னன்னா, எல்லா ஒரு மாப்பிள்ளைக்கு பண்ண வேண்டிய அத்தனை காரியமும் பண்ணி முடிச்சுட்டான். ஆனால் கடைசியில் வந்து எம்பெருமான் என்ன பண்ணினா, அவளை கைப்பிடித்தான். மற்ற இந்த விரோதிகளை எல்லாம் அழித்து தள்ளி, அப்போ இந்த சம்சாரமாகிற விரோதிகளை அழித்து தள்ளி அவன் நம்மை கைப்பிடிப்பான். அதே மாதிரி தின்னாந்திருந்த சிசுபாலன் தேசழிந்து அண்ணாந்திருக்கவே ஆங்கு அவளை கைப்பிடித்த பெண்ணாளன் பேணுமூர் பேருமரங்கமேனா. ஏன் வேற திவிதேசம் சொல்லலை, பேரும் அரங்கமேன் ஏன் சொன்னான்னா, இந்த அரங்கத்தில் இருக்கிற எம்பெருமான் மற்றவன் தான் என்ன பண்ணினான்னு கேட்டா, இந்த படுத்துட்டு இருக்கானா, ஏன் பள்ளி கொண்டீரையானா படுத்துட்டு இருக்கான் எம்பெருமான். எதற்காக பள்ளி கொண்டிருக்கான்னு கேட்டால், அது பெரியவாச்சான் பிள்ளை திருமாலையில் ஒவ்வொரு இடத்துலையும் அரங்கமாக நகருளானேன்ற இடத்துலலாம் என்ன சொல்கிறேன்னா, இந்த சம்சாரத்திலே உள்ளவர்கள் அத்தனை சம்சாரிகள் அத்தனை பேரும் கிழங்கெடுத்தால் அல்லதுன்னா அத்தனை பேரும் என்னைக்கு மோட்சத்துக்கு போவார்களோ அன்னைக்குத்தான் நான் எழுந்திருப்பேன்னு ஒரு சபதம் பண்ணிட்டு உட்காந்துருக்கான் எம்பெருமான். அப்போ இந்த 3 சரம ஸ்லோகமும் இந்த எம்பெருமானுக்குத்தானே வரணும், ஸ்ரீரங்கத்தை எம்பெருமானுக்குத்தானே வரணும். அவன் தானே கோயில் கொண்டு இருக்கிறான். ஏன்னா நம்ம எல்லாம் கைவிட மாட்டேன் என்று நல்லார்கள் வாழும் நளிரரங்க நாகனையானாக எம்பெருமான் எங்கே எழுந்தருளி இருக்கிறான்னு கேட்டா, இந்த ஸ்ரீரங்கத்திலே எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிறானே, அதுதான் ரொம்ப விசேஷமானது. அப்படிப்பட்ட ஒரு அதனால ஆண்டாளுக்கு அரங்க இடத்துல தான் ஈடுபாடு. உண்மையா ஆண்டாள் என்ன பண்ணியிருக்கான்னு கேட்டா, இல்லை இந்த பதிகத்துல கடைசி பாட்டு என்னன்னு கேட்டா, செம்மையுடைய திருவரங்கர் தாம் பணித்த மெய்மை பெருவாத்தை விட்டு சித்தர் கேட்டிருப்பர் நான் தம்மை உகப்பாரை தாமுகப்பர் என்னும் சொல் தம்மிடையே பொய்யானால் சாதிப்பார் ஆரினியேன்னு பாசுரம் முடியறது. இதுக்கு பலஸ்ருதி ஒன்றும் கிடையாது. அங்கே ஆண்டாள் என்ன சொல்றான்னா, விஷ்ணு சித்தர் கேட்டு
அதன்படி இருப்பர். அதனால வச்சு இவள் யாருன்னு கேட்டா, இவள் பெரியாழ்வார் திருக்குமாரத்தியாக இருக்கிறதுனால இவளுக்கு ஒரு ஆச்சாரிய அபிமானம் உண்டு. அப்படிப்பட்ட அந்த விஷ்ணு சித்தர் சொல்றபடி இவர் கேட்டு இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேல என்ன சொல்றாருன்னா, தம்மை உகப்பாரை தாமுகப்பர் என்னும் சொல். அதாவது என்னன்னா, இந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவன்னா அவனே தானே சொல்லியிருக்கான், எப்பொழுது எம்பெருமானே உப்பாயம் எம்பெருமானே உப்பேயம் அப்படின்னு அப்படி இருந்தா கண்டிப்பா அவன் என்ன பண்ணுவான்னா அவர்களை கைவிடவே மாட்டான். அதாவது என்னன்னா, ஒரு சாதனத்தை இட்டு நான் எம்பெருமானை அடைகிறேன்னு ஒருத்தன் சொன்னான்னா அது பிரயோஜனப்படாது. எம்பெருமானுடைய திருவடிகளே உப்பாயம் எம்பெருமானுடைய திருவடிகளே உப்பேயம் என்று இதர தேவதையினுடைய கால்களிலே விழாமல் தேவதாந்திர பஜனம் பண்ணக்கூடாது. அவன் என்ன சொல்றான், பகூனாம் ஜென்மநாமந்தே ஞானவான்மாம் பிரபத்தியதே வாசுதேவ சர்வமிதி மகாத்மா சுதுர்லபகான்னு சொன்னான் கீதையில. அப்போ பகூனாம் ஜென்மநாமந்தேனா எத்தனையோ ஜென்மங்கள் கழித்து இந்த வைஷ்ணவ ஜென்மா நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த வைஷ்ணவ ஜென்மானால என்ன தெரியறதுன்னா, நாம் இனிமே அடுத்த ஜென்மான்றது ஒரு கிடையாது. ஆனால் அடுத்த ஜென்மா கிடையாதுன்னு நமக்கு நம்பிக்கை ஏற்படணும்னா இதர தேவதா சமாசிரயணம் கூடவே கூடாது. அது முதல் படி. ரெண்டாவது என்னன்னா, நாம் நம்முடைய முயற்சியாலே நாம் எம்பெருமானை அடைய நினைத்தோமே ஆனால் அதுவும் பிரயோஜனப்படாது. அப்போ எம்பெருமானே உப்பாயம் எம்பெருமானே உப்பேயம்னு இருக்கணும். அதான் சொல்ற, தம்மை உகப்பாரை தாமுகப்பர் என்னும் சொல். அப்படிதான் சொன்னானே அவன், என்னுடைய அவனையே உப்பாயமாகவும் அவனையே உப்பேயமாகவும் அவன் இருந்தால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன்னு எம்பெருமான் சொன்னான். ஆனால் அங்கே என்ன ஆச்சுன்னு கேட்டால் ஆண்டாள் கொஞ்சம் வருத்தப்படுறா. ஏன்னா அந்த எம்பெருமான் அவளுக்கு கை கூடலை. ஆகையினால் தம்மை உகப்பாரை தாமுகப்பர் என்னும் சொல் தம்மிடையே பொய்யானால். ஆனால் அது பொய்யான்னா போச்சு. நான் இப்போ அவனை தவிர வேறு யாரையும் நினைக்கலையே. ஆண்டாள் யாரை நினைச்சா, எம்பெருமானத்தானே நினைச்சா, எம்பெருமானத்தானே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சா. ஆனால் அது பொய்யா போயிடுது. பொய்யானால் சாதிப்பார் ஆரினியே. அவனை போய் யார் அவனை தடியால் அடிக்க முடியும்? சாதிப்பார் ஆரினியன்னா அவனை தடியாலன்னு இல்லை, அதாவது என்னன்னா அவனை போய் யார் கேள்வி கேட்க முடியும்? ஏன்னா அவன் நிரங்குச சுவாதந்திரியனாச்சே. அவனை போய் யாராவது கேட்க முடியுமா? நான் அப்படி தானே இருக்கேன், அவனே உப்பாயம் அவனே உப்பேயம்னு இருக்கேனே. ஆனால் எனக்கு எம்பெருமான் தரலையே, எனக்கு அவன் முகம் காட்டலையேன்னு துக்கப்படுறான். அதுக்கு மேலே 3 பதிகத்தாலே ஆண்டாள் என்ன பண்ணுறான்னா, அந்த எம்பெருமான் ஏன் அவன் எம்பெருமான் முகம் காட்டலைன்னா இன்னும் மேலே மேலே ஆண்டாளுடைய திருவாக்கிலிருந்து பாசுரங்கள் வெளிவர வேண்டும் என்பதற்காக எம்பெருமான் என்ன பண்ணினா கொஞ்சம் காலம் தாழ்த்தி இன்னொரு 30 பாசுரம் கழிச்சு பட்டிமேய்ந்தோர் காரேறு அந்த பதிகத்தில் ஆண்டாளுக்கு அந்த காட்சியை கொடுக்கிறான்றது அது நம்முடைய சம்பிரதாயம். அதனால என்ன தெரியுதுன்னா, இந்த பதிகத்துக்கு என்ன சொல்றான்னா, இந்த சரம ஸ்லோகத்தினுடைய அர்த்தங்கள் அதுதான் ரொம்ப முக்கியமானது. இந்த சரம ஸ்லோகத்தினாலே சொல்லப்பட்டது என்னன்னு கேட்டா, நாம் எல்லா பாவங்களையும் சொல்ற இடத்துல சர்வதர்மான் பரித்தியஜன்ற இடத்துல கூட எல்லா தர்மங்களையும்னு சொல்லிச்சே என்ன சொல்றேன்னா, அவன்தான் சாட்சாத் தர்மம் இல்லையா. எந்த தர்மத்தை விடணும்னா, கீழே சில உபாய விசேஷங்களை உபதேசிக்க அவை துச்சகங்கள் என்னும் சொரூப விரோதிகள் என்னும் நினைத்து சோகாவிஷ்டனான அர்ஜுனனை குறித்து அங்க சொல்றாங்க. எதுக்கு சர்ம ஸ்லோகம்னு பேர் ஆயிடுத்துன்னு. அப்ப சரம ஸ்லோகம்னா நமக்கு சரம உபாயம் எதுன்றத சொல்றேன். அதே மாதிரி சரம ஸ்லோகம் எதுன்னு கேட்டா, இந்த இப்போ நம்ம பார்த்த இந்த வார்த்தை சொல் பேச்சில் எது சரம ஸ்லோகம்னு கேட்டா வராக சரம ஸ்லோகம் தான் உயர்ந்தது. ஏன்னா அதை காட்டிலும் இது உயர்ந்தது, இதை காட்டிலும் இது உயர்ந்ததுன்னு சொன்னால அது சரமமான உபாயமாக சொன்னது என்னன்னா, அவனை ஒரே ஒரு முறை நினைத்து விட்டோமே ஆனால் அதுவே நமக்கு பலனை கொடுக்குன்றதுனால இந்த வராக சரம ஸ்லோகம் தான் ரொம்ப உயர்ந்தது. அப்படிப்பட்ட இந்த சரம ஸ்லோகத்தை, அந்த சரம ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை, ஏன்னா சாதாரண பாசுரங்கள் தமிழ் பாசுரங்கள் பார்க்குற பொழுது வெறுமை சொல் பேச்சு வார்த்தைன்னா வெறுமை இருக்கும். ஆனால் அதுக்குள்ளே என்ன உள்ளுக்குள்ளே என்ன அர்த்தம், அதனுடைய சுவாபதேசம் என்னன்னு ஆராய்ந்து ஒவ்வொரு பாசுரத்துக்கும் ஆராய்ந்து பார்க்கணும். வளைந்த இடத்துல எத்தனையோ பாசுரங்கள், எத்தனையோ இது சுவாபதேசம். ஆனால் அதெல்லாம் சொல்கிறதுக்கு நமக்கு அவகாசம் இல்லை. ஆகையினால இது முக்கியமாக இதை சொல்ல வேண்டும் என்பதற்காக அடியன் சொல் பேச்சு வார்த்தை சொல் பேச்சு, ஏன்னா அதான் வார்த்தை சொல் பேச்சுன்னு தான் வச்சுக்கணும். ஏன்னா வார்த்தை காட்டிலும் சொல்லை காட்டிலும் பேச்சு. அப்படி இது உயர்ந்ததுக்கு அதனால தான் அந்த பாதி தூரத்துக்கு கிடந்த பார்மகட்டுன்றத ரொம்ப விசேஷமான பாட்டு. ஏன்னா ஒரு பதிகத்துக்கு ஒரு விசேஷ பாட்டு இருக்கும், ஒரு நிதான பாட்டுன்னு உண்டு. ஆனால் இந்த பதிகத்துக்கு இந்த 2 பாட்டுமே செம்மையுடைய திருவரங்கன்னு கடைசி பாத்திரமாக எடுத்து இது பாதி தூரத்துக்கு கிடந்தன நடு பாத்திரமாக இருக்கனால அதை 2 வாட்டி சேவிக்கிறதுக்கு கோவில்லன்னு வச்சுட்டு இருக்கா. அப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு இது ஆண்டாளுடைய அவதாரம். இன்னொரு விசேஷம் என்னன்னு கேட்டால், ஆண்டாள் திருக்கல்யாணம் பண்ணிட்டது ரங்கநாதனை. அது அர்ச்சாவதாரத்தில். ஏன்னா பெரியாழ்வாருக்கு எம்பெருமான் காட்சி கொடுத்து என்ன பண்ணினான்னா, நீ போய் அவளை பல்லக்கிலே அழைத்து கொண்டு வாரும்னு சொன்ன உடனே எம்பெருமான் பெரியாழ்வார் அவரை ஸ்ரீரங்கத்துக்கு அழிச்சின்னு போகிற உடனே பிராட்டி அந்த தியானம் ஆயிடுறான். அப்போ என்ன தெரியுதுன்னா,
அவள் ஆசைப்பட்டது யாரை? கண்ணனையா ரங்கநாதனையா அப்படின்னு கேட்டால் அர்ச்சாவதாரத்திலே ஸ்ரீரங்கநாதனையும் அதுக்கு மேலே விபவாவதாரத்திலே கண்ணனையும் ஆசைப்பட்டாள். ஆகையினால தான் இன்னைக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ரங்க மன்னாராக எம்பெருமான் காட்சி அளிக்கிறான். ரங்க மன்னார்னா என்னன்னா ஸ்ரீரங்கத்து எம்பெருமானை குறிக்கும் விதமாக அந்த அர்ச்சாவதார அந்த எம்பெருமானை ஸ்ரீரங்கநாதனை குறிக்கும் முகமாக ரங்கனாகவும், மன்னனான் யாருக்கு பேருன்னா அந்த துவராபதி மன்னனாகிய அந்த கண்ணபிரானுக்கு தான் அது பேரு. ஆகையினால ரங்க மன்னனாக ஆழ்வார் அங்கே அதான் ரங்க மன்னனாக எம்பெருமான் பிராட்டியை அங்கே கல்யாணம் பண்ணிக்கிறான் ஸ்ரீவில்லிபுத்தூரில். ஏன்னா ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவிலை சேவிச்சதே இல்லைன்னு சொல்கிறான். ஏன்னா அவள் ஆழ்வாருடைய ஆண்டாளுடைய பாசுரங்கள்லேயே தெரியறது அதெல்லாம். என்புருகி இனவேல் நெடுங்கண்கள் இமை பொருந்தா பல நாளும் துன்பக் கடல் பொக்கு கோவிந்தன் என்பதோர் தோணிப்படாதொழல் என்னன்னு அங்கே என்ன சொல்கிறான்னா அவள் நான் பெருமாளை சேவிச்சதே இல்லைன்றான். என்புருகி இனவேல் நெடுங்கண்கள், கண்களெல்லாம் அப்படியே சொருகிறது பெருமாளை பார்க்காத. அதனால் அந்த பரமபதநாதனை என்னால் பார்க்க முடியல. பரமபதநாதனை யாரும் பார்க்க முடியாது. ஏன்னா அதுக்கு உண்டான ஒரு சரீர வியோகம் மாதிரி அதுக்கப்புறம் தான் எம்பெருமானை அடைய முடியும். ஆனால் அடுத்த பாசுரத்தில் என்ன சொன்னான்னா மென்னடை அன்னம் பறந்து விளையாடும் வில்லிபுத்தூர் உறைவாந்தன் பொன்னடி காண்பதோர் ஆசையினால் என் பொருளையல் கண்ணின துஞ்சான்னா. இல்லை நான் ஸ்ரீவில்லிபுத்தூர் எம்பெருமானையும் நான் சேவிச்சதில்லைன்றா. ஏன் சேவிச்சதில்லைன்னா பெரிய ஆழ்வார் ஒரு நாள் கூட அவளை கோவிலுக்கு அழிச்சுன்னு போனதே இல்லை. ஏன்னா என்னைக்கு அவளுடைய என்ன பெரிய ஆழ்வார் சின்ன வயசு 6 வயசுலலாம் அவள் அந்த தியானமானான்னு வச்சுக்கலாம். அதுலேருந்து அவளுக்கு அந்த கண்ணனுடைய கதைகளை ஊட்டி ஊட்டி வளர்த்ததுனால அவள் அந்த கண்ணனிடத்திலேயே ஈடுபட்டு இருக்கிறதுனால அவளுக்கு என்னன்னா அந்த கோவிலுக்கு அழிச்சுட்டு போனால் அவளுடைய பிரபாவத்துக்கு சேர அவளை கோவிலுக்கு அழிச்சுட்டு கடைசியில் அழிச்சுட்டு போனார். என்ன ஆச்சு? அந்த தியானம் ஆயிட்டாளோ இல்லையோ. ஆகையினால எப்பெருமானுக்கு பெரிய ஆழ்வார் அவளை அழிச்சுட்டே போகல. அதனால என்ன தெரியுதா? ஆண்டாள் கோவிலுக்கே போகலைன்று தெரியுது. அதனால ரங்க மன்னாராக ஸ்ரீவில்லிபுத்தூரிலேயே அவளை எம்பெருமான் திருக்கல்யாணம் பண்ணிட்டான்னு சொல்லலாம். அதனால தான் இன்னைக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ரங்க மன்னார் என்ற பெயரோடு எம்பெருமான் எழுந்தொள்ளி இருக்கிறார். இன்னும் சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறைய இருந்தாலும் அவகாசம் ஆனபடியினாலே அடியேன் இந்த வார்த்தையை முடித்துக் கொள்கிறேன். திருவாடி பூரத்து செகத்துதித்தாள் வாழியே, திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே, பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே, 140 முன்னுரைத்தாள் வாழியே, உயர் அரங்கற்கே கண்ணி உகந்தளித்தாள் வாழியே, மறுவாரம் திருமல்லி வளநாடு வாழியே, வன்புதுவை நகர்கோதை வளர்ப்பதங்கள் வாழியே. அடியேன்